நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன் எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமையதில் தொண்ட தொகுமன் படைத்த திருவாலன் வாசபதர்வன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் தூக்கு சீதிரு தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லகிறான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அந்தரும் பன்னார்மொழி நமர்த்த நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அந்தரும் பெருங்கருணை நாயுடனவர் அவனாசியப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலை வணங்கி பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களின் கரங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணையாவுடைய திருவடிகளை நேர் அணைந்து அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தர்கள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி வருகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதத்தில் நம்ம பேசவே கூடாது, பேசிட்டு எனக்கு பதிவாயிட்டு இருக்குது. ஆரம்பிச்சோம்னா பேசக்கூடாது. சென்ற வகுப்புல 17 திருப்பாடல் பார்த்திருக்கிறோம். நாயனாருடைய அவதாரத்தை பத்தி பார்த்திருக்கிறோம். நீண்ட நாட்களாக தினனாருடைய கண்ணப்ப நாயனாருடைய அப்பா அம்மாவுக்கு குழந்தை பேர் இல்லை. அப்படி குழந்தை பேர் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்தார்கள். எப்பவுமே வேடர்களுக்கு குலதெய்வம் முருகன். அதனால அவங்க குல வழக்கப்படி முருகப்பெருமானுக்கு பராய்க்கடன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறைய வேண்டுதல் எல்லாம் செய்து அவர்கள் அதை நிறைவேற்றிய பிறகு அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருளால் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுவும் அந்த குழந்தை எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. குழந்தை பிறக்கிற பொழுது வெள்ளையா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி பிறந்த உடனேயே வேடர்களுக்கு உண்டான நிறமாக இருக்கக்கூடிய கரிய நிறத்தோட அந்த குழந்தை இருக்குது. அதாவது என்ன சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான் ஒரு கரிய மலை ஒன்று மேகத்தை சுமந்தது போல இருந்தது என்று சொல்லி தின்னனாருடைய அப்பா அவரை குழந்தையை கையில் எடுக்கிற பொழுது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படியெல்லாம் அந்த குழந்தை பிறந்து அதற்கு பிறகு காப்பு செய்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது கடவுளை நினைந்து குழந்தைக்கு எதுவும் என்ன சொல்றது, இந்த வெளியில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதுவும் அணுகாத மாதிரி இப்ப நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காசெல்லாம் போட்டு கைத்தல் கட்டி விடுவோம். அது மாதிரி வேடர்கள் எல்லாம் அந்த மாதிரி பழக்கம் உண்டு. வேடர்கள் எல்லாம் அந்த மாதிரி காப்பு செய்யறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வேடர்களுக்கு உண்டான முறைப்படி அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்க்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் எப்படி வரும்னா அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு காப்புமே செய்யல. ஏன்னா அவர்கள் அப்பா அம்மா 2 மரபுமே ஞானசம்பந்த பெருமானுடைய மரபு திருநீற்று சைவ நெறியில வந்தவங்க 2 பேரும். மரபு 2ம் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார் அப்படின்பார் சேக்கிழ பெருமான். அப்படின்னா அவர்களுக்கு திருநீர் தான் காப்பு. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இந்த காப்பு கட்டுறது அப்புறம் பாடம் போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்னா திருநீர் தான் செய்யணும். ஞானசம்பந்த பெருமானுக்கு சுமார் 2 மாசம் 3 மாசம் குழந்தையா இருக்கிற பொழுது அவங்க அப்பா அம்மா தான் செஞ்சாங்க. ஆருளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகனுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார் நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார் அப்படின்னு சேக்கிழ பெருமான் சொல்றார். அந்த குழந்தைக்கு ஏதோ இந்த காசு போட்டு காப்பு கட்டுறது அப்புறம் எந்திரம் கட்டுறது ஏடு கட்டுறது இதெல்லாம் எதுவுமே செய்யலையாம். ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன செஞ்சாங்கன்னா முழுக்க முழுக்க திருநீர் தான் பூசினாங்க. குழந்தைகளுக்கு திருநீர் பூசினாவே அந்த தீய சக்தியில எல்லாம் விலகும். அதனால அப்படிதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க வேடர்களோட அப்படிங்கிறனால வேடர்களுக்கு உண்டான முறைப்படி அவங்க காப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதான் அந்த 18வது திருப்பாட்டுல அதான் சொல்றாரு. வரையுறை கடவுள் காப்பு மரக்குடி மரபில் தங்கள் குறையில் தொன்முறைமைக்கேற்ப பொருந்துவ போற்றி செய்து விரையிலம் தளிரின்றூட்டி வெம்பிலை திடையே கோத்த வரைமணி கவடி கட்டி அலகுற வளர்க்கும் நாளில், அதாவது மலைவாழும் கடவுள் காப்பாக தமது மரவர் குடி மரபிலே வந்த குற்றமற்ற மரவர் குடினா வேடுவர் கூட மரபிலே வந்த குற்றமற்ற பழைய வழக்கு கேட்குமாறு பொருந்தவனவற்றை எல்லாம் விரும்பி செய்து அவங்க அந்தந்த குலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கு இருக்கும். இன்னைக்கு இருக்கு, ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு குல வழக்கு இருக்கு. அது மாதிரி அவர்களும் வேடர்களுக்கு உண்டான அந்த பழமையான மரபிலே செய்யக்கூடியதெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் வாசனையுடைய இளந்தளிர்களை சுட்டி மலை வேப்பங்கொட்டைகளை ஒழுங்குபடுத்தி வேப்பங்கொட்டையெல்லாம் கோர்த்து போடுறாங்க. அதெல்லாம் குழந்தைகளுக்கு தீய சக்திகள் வராது இருக்கிறதுக்காக இந்த வேப்பங்கொட்டைகளை எல்லாம் கோர்த்து
ஒழுங்குபடுத்தி இடையிடையே கோர்த்த அறையில் தரிக்கும் பல கரைமனை கோவையை கட்டி அழகு பொருந்து வளர்க்கின்ற நாளிலே. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தா அந்த எருக்கு வெள்ளெருக்களினுடைய அந்த நாரெல்லாம் போட்டு கயிறு மாதிரி எல்லாம் கட்டி விடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா குழந்தைகளை வந்து தீய சக்திகளை அணுகாமல் இருக்கிறதுக்காக நாயனாருக்கு அதே மாதிரி செய்யறாங்க. ஏன்னா இவர்கள் வேடர் குலத்தை சார்ந்தவர்களான அவங்க மலைவாழ் மக்களுக்கு உண்டான பழக்க வழக்கங்கள், அதாவது மலை வாழ்கின்ற தெய்வங்கள் இந்த குலவையை காப்பனவாக என்று தொழுது அதன் பொருட்டு தமதைய பழைய வழக்குப்படி வேண்டுமென செய்து அப்படின்னாரு. அதாவது காப்பு அப்படிங்கிறது இந்த நாள் இன்னைக்கெல்லாம் பொண்ணு மணி வெள்ளி முதலியவற்றால குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் செய்வோம். அது மாதிரி அந்த காலத்துல அப்படி எல்லாம் செய்திருக்கிறாங்க. காப்பு என்ற சொல் குழந்தைகளுக்கு செய்யும் முதல் சடங்கு பேரிடுதல், நாமகரணம். முதல்ல பேர் வைக்கிறது குழந்தைகளுக்கு. அது தின்னு பேர் வச்சாச்சு. தின்னு பேர் ஏன் வச்சாருன்னா குழந்தை நல்ல கனமா இருந்தது, அதனால தின்னு இருந்ததுனால தின்னு வச்சுட்டாங்க. ஆனா தின்னுங்கிறதுக்கு என்ன ஐயா உரை சொல்றாருன்னா, சிவகுணி ஐயா, அன்பின் திண்மை, தவத்தின் திண்மை அப்படிங்கிறார். தெரிஞ்சு வைக்கல அவங்க வச்சாங்க, அது இயற்கையா அப்படியே அமைஞ்சு போச்சு. அன்பினுடைய திண்மை நாயனார் நாளைக்கு காலத்தினாதர் மேல வைத்து இருக்கக்கூடிய அன்பினுடைய திண்மை. இன்னொன்னு அவர் செய்த தவம். போன பிறப்புல எப்படி இருந்தார்? அர்ச்சுனனாக இருந்த பொழுது அவர் செய்த தவத்தின் திண்மைதான் இந்த பிறப்புல அவர் வந்து கண்ணப்ப நாயனாரா பிறந்திருக்கிறார். அதனால திண்ணன் அப்படிங்கிறது அவங்க அதெல்லாம் தெரிஞ்சு வைக்கல, வச்சாங்க, அது அப்படி அமைஞ்சு போச்சு. அது மாதிரி அந்த முதல்ல வந்து பேரிடுதல், அதற்கு அடுத்து வந்து காப்பு பருவம். இது ஓராண்டு வரை ஏனைய பருவங்களில் அடுத்து வரும். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்க ஒரு குழந்தை பிறந்தது 10 பருவங்கள் இருக்குது. அந்த 10 பருவங்கள்ல காப்பு பருவம் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்படி எல்லாம் 10 பருவத்தையும் நமக்கு பல இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதுல வந்து இந்த காப்பு பருவம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து சிறுதேர உருட்டி விளையாடுவது, இது போன்ற பருவங்கள் எல்லாம் இருக்கு. நாயனாரது வளர்ச்சி 8 பாட், அதாவது என்ன சொல்றாருன்னா, ஓராண்டு வரை வரும் ஏனைய பருவங்களை அடுத்து வரும் பாட்டாலும் அதற்கு மேல் வரும் வளர்ச்சி சிலை கலைப்பயில் பருவம் வரை 8 பாட்டுகளாலும் நாயனாரது வளர்ச்சி பாட்டுகளின் வளர்ச்சியால் கொண்டு செலுத்திய காட்டி அழகு காண்க என்று சொல்லி, அப்படி அவருடைய வளர்ச்சி, அவர் வந்து வில்வத்தை கற்கக்கூடியது, இதெல்லாம் அப்படியே அடிக்கடி சொல்லிக்கொண்டே போறார். வரையுறை கடவுள் அப்படின்னார். முருகன் என்று உரைப்பார் உண்டு. முருகவேல் முன்றில் பரவுதல் செய்து பெற்ற இந்த குலவியை முருகனே காக்க என்று காப்பு செய்தல் மிகை என்று சொல்லி, அது முருகப்பெருமானுடைய திருவருளால பிறந்த குழந்தை தான். அதனால முருகப்பெருமானை காக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து முருகப்பெருமானிடத்திலே விண்ணப்பம் வைத்தார்கள் சொல்றாரு. திருமாலை முன்னிட்டு காப்பு கூறுவது பிள்ளை கவி மரபு. காப்பு கட்டுறது அப்படிங்கிறது, காப்பு அப்படிங்கிறது காத்தல் தொழில் செய்யக்கூடிய திருமாலை முன்னிட்டு காப்பு கட்டுவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிள்ளை கவியில் இதெல்லாம் இருக்கு. கடவுள் அப்படின்னு நீங்க சொல்றது காட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அதாவது வன தேவதைகள் என்று சொல்லக்கூடிய தேவதைகள். மரக்குடி மரபு வேடர் குலத்திலே இருக்கக்கூடிய தொன்மையான மரபு என்று சொல்லி சொல்றாங்க. அதற்கு உண்டான மாதிரி குளமிடராகிலும் குலத்துக்கு ஏற்பதொரு நலம் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்வது போல, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு குணம் இருக்கும், ஒரு மரபு வச்சிருப்பாங்க, அதற்கு தகுந்த மாதிரி செய்யறாங்க. ஆமா, காப்புக்குரியவை என்று சொல்லி சொல்றார். ஆளுடைய பிள்ளையாருக்கு அவரது குலத்துக்கு ஏற்றபடி பொருந்திய திருநீற்று காப்பிட்ட வரலாறு, அதை முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாட்டு. வேற என்ன இதுவும் அவருக்கு செய்யல. இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இப்ப வேடர் குழந்தைங்கிறதுனால செய்யறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காப்பெல்லாம் எதுவுமே செய்யல. அவர் ஞானசம்பந்த பெருமானுக்கு செஞ்சதெல்லாம் என்னன்னா திருநீற்று காப்பு மட்டும்தான். திருநீர் மட்டும் பூசினா போதும். நம்ம சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி திருநீர் பூசினாவே அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் போயிடும், எதுவும் வந்து அணுகாது. அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல வேணுங்க. ஆமா, அது கண்டிப்பா செய்யணும். நம்ம வேப்பங்கோலை துண்டங்களாக தரித்து மணிபோல் இழைத்து பல கரை அரஞான் கோவையின் இடையிடை சேர்த்தனர். வேப்பங்கொட்டைகள் எல்லாம் ஒழுங்கா கோர்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த வேப்பம் குச்சியினுடைய அந்த இதெல்லாம் வந்து அப்படியே இடையில கோர்த்து அது ஒரு அழகா அவங்க வேடர்களுக்கு உண்டான மாதிரி செய்திருக்கிறாங்க என்று சொல்லி சொல்றது காப்பு பாட்டு. இந்த பாட்டு அடுத்தது வருமுறை பருவந்தோறும் வலமிகு சிறப்பில் தெய்வ
பெருமடை கொடுத்து தொக்க பெருவிரல் வேடற்கெல்லாம் திருமலை துளனி வங்க செடுங்கழி மகிழ்ச்சி செய்தே அருமையில் புதல்வர் பெற்ற ஆர்வமும் தோன்ற வைத்தார். அதாவது அதன் மேல் முறையாக வருகின்ற பருவங்கள் தோறும் வளமிக்க திருவிழாவுடன் தெய்வங்களுக்கு பெருமடைகளை கொடுத்து, அதாவது ஒவ்வொரு மாசமும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் கடவுள்களுக்கும் தெய்வங்களுக்கு தேவையான செய்யக்கூடிய முறைகள் எல்லாம் செய்து மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, அப்படி வேடர்களுக்கெல்லாம் பெரும் களியாற்றினால் மகிழ்ச்சி விளைத்து. ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு பிறக்கிறதுனால வேடர் குலத்துக்கு ஒரு தலைவராக பிறக்கிறார் அவர். ஏன்னா நாகன் தான் வேடர்களுடைய தலைவன். வாரிசு இல்லாம இருந்து இப்ப இந்த வாரிசு வரவும் ரொம்ப வயசானதுக்கு பிறகுதான் அவர் பிறக்கிறார். அவர் அப்பாவுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு நாகனுக்கு. அதற்கு பிறகுதான் தினனார் மகனாக பிறக்கிறார். அதனால அதை எல்லாரும் கொண்டாடுறாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. அருமையால் புதல்வரை பெற்றெடுத்த ஆசை வெளிப்பட சிறப்பு நடத்தினார்கள் என்று சொல்றார். முறைவரும் பருவம் தோறும் அப்படின்னார். ஒவ்வொரு பருவங்கள் தோறும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாங்க. செங்கியரை பருவம் ஒண்ணு இருக்கு, அப்புறம் சிறுதேர் உருட்டி விளையாடுதல், இப்படி எல்லாம் 10 பருவங்கள் பிள்ளை தமிழ் இருக்கு. நம்முடைய சங்க இலக்கியத்துல பிள்ளை தமிழ்ல 10 பருவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சேக்கிழார் பிள்ளை தமிழ்லயும் 10 பருவம் இருக்கு. ஒவ்வொரு பருவத்திலேயும் அந்த குழந்தை எப்படி அவங்க வளர்க்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வருதுங்க. வனதெய்வங்களுக்கு செய்யும் பெரும்பூசனை தெய்வ பெருமடை அப்படிங்கிறது வனதெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பெரும்பூசனை. காய், கிழங்கு, மாமிசம் முதலிய பல பிறப்புகளை தனித்தனி குவித்து நிவேதித்து வழிபாடு செய்வது, இப்படி எல்லாம் தெய்வங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க. ஆண்டு எதிரணைந்து செல்ல விடுமடை தளர்வு நீங்கி பூந்திகள் சிறுவன் குஞ்சி புலியுகிர் சுட்டி சாத்தி மூண்டெழு சினத்து செங்கன் முளவு முள் அறிந்து கோத்த நான் தருமை எற்றுத்தாலே நலங்கிழர் மார்பில் தூங்க. அதாவது ஆண்டு நிறைந்து எதிராம் ஆண்டு வந்த பின் இடும் அடியின் தளர்ச்சி நீங்கி, இப்போ 1 வருஷம் ஆச்சுன்னா குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்படி நடந்து சிறுநடை பருவம் சிறிய புன்மயிர் தலையின் பூனாக திகழும் புலிநகை சுட்டி சாத்தி, அந்த குழந்தைக்கு புலிநகத்தினால அதெல்லாம் கோர்த்து அந்த குழந்தைக்கு அணிகலனா அணிவிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்ற, மூன்றெழுகின்ற சிறுவனுடைய செங்கன் முள்ளம் மன்றையின் முல்லை அறிந்து இடையிடை கயிற்றில் கோத்த புளிப்பல் மாலையை நன்மை மிக்க மார்பில் தொங்க வைத்து, முள்ளம்பண்ணியினுடைய அந்த முள்ளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வராத மாதிரி இதெல்லாம் அவங்க முறைப்படி செய்யறாங்க. புலிநகை சுட்டு புலியினுடைய நகம், அதே மாதிரி முள்ளம்பண்டியினுடைய முல்லையெல்லாம் அறிந்து கயிற்றிலே கோர்த்து புளிப்பல் மாலையை நன்மை மிக்க மார்பில் தொங்க வைத்து அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேடர்களுக்கு உண்டான ஒரு முறைப்படி செய்யறாங்க. அது முதல் வருஷம். 1 வருஷம் நீங்க இதுக்கு பிறகு கேரளா போனீங்கன்னா 1 வயது குழந்தைகளுக்கு 1 வயசுக்கு மேலானா தான் குழந்தைகளை கோயிலுக்குள்ளேயே விடுவாங்க. அங்க அப்படி ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாங்க. ஓராண்டு நிறைவு பெற்ற குழந்தைகள் மட்டும் கோயிலுக்குள்ள வரலாம்னு சொல்லி போர்டே நாங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு சில கோயில் 1 வருஷம் ஆனாதான் அந்த குழந்தைக்கு 1 வருஷம் ஆனாதான் அது ஒரு சில சடங்குகள் செய்யறாங்க. அதான் இவங்க 1 வருஷம் ஆனதுக்கு பிறகு எல்லாம் இதெல்லாம் செய்யறாங்க. முதலாண்டின் நிறைவு தளநடை பருவம், அதனால் 2வது ஆண்டு நடந்து விளையாடும் பருவம் என்று சொல்லி, வளர் பருவம் முறையாண்டு வருவதன் முன் என்று சொல்லி, அத பாதமல நிலம் பொருந்த பருவமுறை ஆண்டொன்றின் மீதனைய நடந்தருளி விளையாடத் தொடங்கினார். ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருது. 1 வயசு முடிஞ்சா குழந்தைங்க நடக்க தொடங்கும் அப்படின்னு சொல்றது. 4 மாதங்கள் சென்றதனால் அடித்தளர்வு நீங்கி மறுகிடையாடும் நாளில் என்று சொல்லி, புலியுகர் சுட்டினா புலிநகத்தை அறிந்து கட்டி என்னும் அணியாக சுட்டி சாத்துதல் வேடர் மரபு என்று சொல்றார். சிறு பொன் குஞ்சி ஓராண்டு சிறு குளவியாதலின் தலையின் மயிர் சிறிய வாய் சிலவாய் இருக்கும் என்று சொல்லி, 1 வயசு குழந்தைக்கு முடியெல்லாம் அப்படி புன் தலை மயிர் அப்படின்னு சொல்லி புன் குஞ்சி என்று சொல்லி, இந்த சிறு புன் குஞ்சி என்று சொல்லி சொல்லுவாங்க. மூன்றேழு சினத்து செங்கன் முளவு முள்ளமண்டியினுடைய தன்மை ரொம்ப முள்ளமண்டி ரொம்ப சினமிக்கது. அதனால முள்ளமண்டியினுடைய அந்த சினத்தை சொல்றாருங்க. அப்படி முள்ளமண்டியின் தன்மை கோபத்தால் முட்கள் சிலிர்த்து பாய்ந்து மேல் விழுந்து பகை பிராணிகளை அடக்கும். என்ன செய்யுமா, பக்கத்தால போய் நின்று கோபம் செலுத்துதுன்னா அந்த முள் வெளியிலிருந்து பன்கியிலிருந்து முள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை தாக்கி அழிக்கும். அந்த அளவுக்கு கோபம் இருந்த அந்த முள்ளமன்றி என்று சொல்றார். அந்த முள்ளமன்றியினுடைய முட்கள் அம்புகள் போல பாய்ந்து
எதிரில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை தாக்கும் அப்படின்னு சொல்றாரு. எயிற்று தாளினா புலிப்பல்லினையும் ஒழுங்குபட அறிந்து இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆபரணங்கள் என்று சொல்றார். பாசொலி மணியோடாத்த பன்மணி சதங்கை ஏங்க காசொடு தொடுத்த காப்பு கலன் முனை அரைஞான் சேர்த்தி தேசுடை மறுப்பில் தண்டை செரிமணி குதம்பை மின்ன மாசரு கோலங்காட்டி மறுகிடை ஆடும் நாளில். அடுத்தது என்ன சிலர்னா பசிய ஒளியுடைய மணிகளோடு நிறைய மணிகள் எல்லாம் கோர்த்து ஏனை பல மணிகளையும் கோர்த்த சதங்கை ஒழிக்க, அப்படியே அந்த சதங்கை நம்ம சொல்ல முடியல குழந்தைகளுக்கு எல்லாம் நடந்தா அந்த சத்தம் வர மாதிரி அந்த சலங்கை எல்லாம் ஒழிக்கிற மாதிரி காசுடன் கூட்டி கட்டிய கலன்கள் புனைந்த அரைஞானையும் கட்டி ஒளியுடைய யானை கும்பினாலே என்ற தண்டையும் மணிகள் செறிந்த குதம்பையும் துண்ணை இவ்வாறு குற்றமரும் திருக்கோலத்தை காண்பார்க்கு காட்டிக்கொண்டு வீதியில் விளையாடுகின்ற நாள். இதெல்லாம் குழந்தைக்கு அணிந்து அந்த குழந்தை இப்ப வீதியில விளையாடிட்டு இருக்கு. இப்ப 2 வயசு, ஒரு 2 வயசு பருவத்துல அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. பாசொலி மணி பசுமை ஒளி என்றது பாசொலி என்று சொல்றாருங்க. நாய் காசு செப்பு காசுகள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம நாளா கட்டுவாங்க. நம்ம அதுக்குன்னே அந்த பழைய காசெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அரண்யான்ல கட்டி விடுவது. செரிமணி குதம்பைனா ஒரு வகை காதணி, காதல போடக்கூடியது. குதம்பை அப்படிங்கிறது பல மணிகளால் ஆக்கியதனால் செரிமணி அப்படின்னு சொல்றாருங்க. மாசரு கோலம் காட்டி அப்படின்னாரு. மாசரு கோலம்னா அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடம். காண்பாரது மாசுகள் அறுதற்கு ஏதுவாக தமது புண்ணிய கோலத்தை காணும்படினார். அந்த கோலத்தை பார்க்கிறவங்களுடைய குற்றமெல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த அந்த குழந்தை சின்ன வயசுல அப்படி இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கி அவர்கள் நல்ல நெறிக்கு வருவாங்க அப்படின்னு மாசரு கோலம் காட்டி அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அருமையான ஒரு பாட்டு. தன்மலரளங்கள் தாதை தாய்மனம் கழைப்ப புண்ணிய கங்கை நீரின் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்த அமுதமூறி ஒழுகிய மரளை தீஞ்சொல் வண்ணவன் குதலை செவ்வாய் குதட்டியே வளரா நின்றார். அருமையான பாட்டு. அதாவது அந்த குழந்தை பேச துடிக்குது, பேசுறதுக்கு வாய் வருதுங்களா, பேச வருகின்ற பொழுது எச்சில் ஊறும் வாயில இல்லைங்களா. அந்த எச்சில் ஊறுறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த எச்சில் கூட என்ன சொல்றாருன்னா சேக்கிரவரும் அந்த பாட்டுல கங்கை நீரை விட புனிதமானது அப்படிங்கிறார். இருக்கிற தீர்த்தத்திலேயே ரொம்ப உயர்ந்தது கங்கை தான். அதுக்கு மேல தீர்த்தம் கிடையாது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. கங்கைக்கு மேல தீர்த்தம் கிடையாது. ஏன்னா சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து வரக்கூடியது கங்கை இல்லையா. ஆகாயத்திலிருந்து வந்த கங்கையை சாமி தலையில அடக்கி அங்கிருந்து பெருமானுடைய திருமுடியிலிருந்து மண்ணுக்கு வருது, மண்ணுலகத்துக்கு வருது. இதுதான் கங்கை. கங்கையை விட சிறந்த ஒரு புனிதம் எதுவுமே கிடையாது. ஆனா கண்ணப்ப நாயனாருடைய அந்த குழந்தை எச்சில் இருக்குது பாருங்க, அது கங்கையை விட புனிதமானதுங்கிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா அந்த எச்சில் நீரோட சேர்ந்துதான் பொன்முகலி ஆற்றினுடைய நீரை வாயில கொண்டு அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அதனால அது எப்ப நடக்க போகுது? 16 வயசுல. ஆனா இப்ப என்ன வயசு அவருக்கு? 2.5 வயசு, 2 வயசு, 3 வயசு தான். இப்பவே அதை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இடத்துலயுமே கங்கை நீரை விட சிறந்தது அப்படிங்கிறது வரவே வராது. இங்கதான் வருது. இன்னொரு இடத்துல வருது. எங்கன்னா திருநீலக்க நாயனாருடைய புராணத்துல வருது. திருநீலக்க நாயனாருடைய புராணத்துல அம்மா அவர் என்ன செய்வார்னா பூசையெல்லாம் செய்வார். பூசையெல்லாம் பெருமானுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து அஞ்செழுத்து எல்லாம் சொல்லி வளமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அஞ்செழுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அம்மா என்ன செய்யறாங்கன்னா சாமி கிட்ட நின்று சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அப்படி சாமி கும்பிட்டு இருக்கிற பொழுது ஒரு செலந்தி பூச்சி ஒண்ணு சாமி மேல விழுந்துடும். செலந்தி பூச்சி விழுந்துருச்சுன்னா அதை என்ன செய்யணும்னா கையாலையோ அல்லது துணியாலையோ தட்டணும்னா அந்த செலந்தியினுடைய கால் ஒடிஞ்சு போயிடும் இல்லைங்களா. ரொம்ப மென்மையா தானே இருக்கும் செலந்தி. அதனால அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா வாயில உமிழ்றாங்க, வாயில ஊதுறாங்க. வாயில ஊதுனா என்ன ஆகும்? எச்சில் சாமி மேல படும் இல்லை, எச்சில் சாமி மேல படும். இவர் பாத்துறாரு, அது வாயில உமிழ்றதா பாத்துறாரு. கோபம் வந்துருச்சு அவருக்கு, சாமி மேல வாயில வச்சு உமிழ்றதா அப்படின்னு சொல்லி கோபம் அவரை அந்த அம்மாவை பொறியிலாய் அறிவில்லாதவளே நீ நீ மேல அதாவது மனைவிங்கிற ஒரு இதே இல்லை அப்படின்னு சொல்லி கோயிலையே விட்டுட்டு போயிடுறாரு. இரவு வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போறது, கோயிலையே விட்டுட்டு போயிடுறாரு. ரொம்ப கோபத்தோட அவர் விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அங்க வீட்டுல போய் இரவு தூங்கிட்டு இருக்கிற பொழுது அம்மா கோயிலே இருக்கிறாங்க. அப்ப சாமி போறாரு. நேரம் போய் நாயனாருடைய கனவுல போய் திருமேனியை காட்டுறாரு. திருமேனியை காட்டுனா ஒரு பக்கம் புறம் புண்ணா இருக்குது, ஒரு பக்கம் புறம் நல்லா இருக்குது. அது சாமியே சொல்றாரு, இந்த நல்லா இருக்கிற இடமெல்லாம்
உன்னுடைய மனைவி ஊதி உமிழ்ந்த இடம். இந்த புண்ணா இருக்கிறதெல்லாம் செலந்தி பூச்சி பட்ட இடம், அவ உமிழாத இடம். அப்படின்னா அந்த செலந்தி பூச்சி பட்டதுக்கு மருந்து என்னன்னா அந்த அம்மாவுடைய எச்சில் நீர். சிவபெருமானுடைய திருமேல எப்பொழுதும் கங்கை நீர் தோய்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? கங்கை மேலதான் இருக்கிறாங்க. இப்ப கங்கை நீர் தோய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திருமேனில அதுக்கு மேல அந்த அம்மாவுடைய வாயிலுடைய எச்சில் நீர் பட்டதுதான் அந்த புண்ணாகாம இருந்தது காரணமா. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஓமை வருது. இங்க நாயனாருடைய அந்த எச்சில கங்கையை விட புனிதமானதுங்கிறது. ஏன்னா அடுத்தது பெருசானதுக்கு பிறகு அந்த பொன்மொழி ஆற்றினுடைய நீரை வாயிலை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த எச்சிலும் சேர்ந்துதான் சாமிக்கு அபிஷேகமாக போகுது. அதனால இப்பவே சொல்லியிருக்கேன். அது நிறைய ஓமைகள் இதுல என்னன்னா நம்முடைய கணப்பனாருடைய குணத்துல பல இடங்கள் இந்த மாதிரி வரும். ஆமா, கங்கையை விட சிறந்த நீர் அவருடைய திருவாய் நீர் அப்படின்னு வருது. அதே மாதிரி அவர் முதன்னு சாமியை போய் பார்க்கிற பொழுது ஒரு ஓமை சொல்வார், கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பார் அப்படின்றார். சாமியை பார்க்கிறாரு, சாமியை பார்த்த உடனே பசியோடு இருப்பாரு. சாமி என்ன செய்யறது, இவருக்கு இறைச்சி கொடுக்கறவங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இறைச்சி கொண்டு வர்றதுக்காக போவார். அப்படி போறதில்ல, திரும்பி வருவார். ஏன் திரும்பி வர்றாருன்னா தன்னந்தனியா இருக்கிறாரு. ஏதாவது இவருக்கு மிருகங்கள் தாக்கிடுச்சுன்னு என்ன செய்யறது, அது போக யாராவது வேடர்கள் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு என்ன செய்யறதுன்னு போறது, திரும்பி வர்றது, அந்த சாமி பசியோடு இருப்பார், மீண்டும் போறது, இப்படி இது மாதிரி நடந்து கொண்டே இருக்குது. அப்ப என்ன ஒரு ஓமை சொல்றாருன்னா, கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படின்னு. கன்றகள் புனிற்றான்னா புனிற்று அப்படின்னா, புனிற்றா அப்படின்னா கண்ணு போட்ட பசுமாடு. கண்ணு போட்ட பசுமாடு தன்னுடைய கன்றுக்குட்டியை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாத போகும். அது மாதிரி இவருக்கு கன்றுக்குட்டியை பிரிய மனமில்லாத ஒரு தாய் பசு தவித்த மாதிரி தவிச்சாராம். எந்த ஒரு இடத்துலயுமே சிவபெருமான் தான் தாய் பசுவா வரும். அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது கன்றுக்குட்டியா சொல்றது. இதுதான் வழக்கு. சுந்தரருடைய புராணத்திலேயே 3 இடத்துல வருது. அவரு கடைசியா போய் சேர்ற பொழுது வெள்ளானை சருக்கத்துல ஒரு தாய் பசுவை பிரிந்த கன்று சேனிடை விட்ட கன்று கோவிலை கண்டடைந்ததென காதலை நோக்கி நடதலை பெறும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்து ஒன்று மேனிய உரனே வந்தனை என்றார் உலகுயன்னு சொல்றார். அங்கே அதேதான், நீண்ட நாட்கள் தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று போய் சேர்ந்த மாதிரி அங்க தாய் பசு யாரு, சிவபெருமான் கைலாயநாதர், கன்று குட்டி சுந்தரர். அதே மாதிரி சுந்தரர் புராணத்துல ஆரம்பத்திலே அப்படியே தான் வரும், ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கண்ணப்ப நாயனாருடைய குணத்துல மட்டும்தான் தாய் பசுவாக கண்ணப்ப நாயனாரையும் கன்றுக்குட்டியாக சிவபெருமானை சொல்றாங்க. இந்த ஊமை எல்லாம் மாறி மாறி வரும். மாறி மாறி வர்றதுக்கு என்ன காரணம், அவருடைய அன்புதான் காரணம். அதை இந்த இடத்துல சொல்றாரு. தன்மலர் ரதங்கள் தாதை தாய்மனம் கழிப்ப வந்தனர் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றாரு, குளிர்ந்த மலர் மாலை சூடிய தந்தையும் தாயும் மனமகிழ குறுநடை நடந்து அவர் புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் அப்படின்னா, புண்ணியமான கங்கை நீரினும் புனிதமாகிய திருவாய் நீர். பாருங்க, கங்கை நீரினும் புனிதமாகிய திருவாய், கங்கையை விட புனிதமானது கண்ணப்ப நாயனாருடைய திருவாய் நீர் அப்படின்னா. அப்படி அந்த திருவாய் நீரில் உள்ளே நனைந்து அமுதமாக ஊறி மேல்வழியும் இனிய மலலை சொற்களை அழகிய மெல்லிய செவ்வாயினை குதட்டி சொல்லி வளர்கின்றார். அப்படி அந்த எச்சில் எல்லாம் ஊற அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு தினனார் என்று சொல்லி சொல்றாரு. அந்த குழந்தை பேசுறத அப்படி சொல்றாரு. அலங்கள் தாதை அப்படின்னார். அலங்கள் தாதை அப்படின்னா வெற்றி மாலை முதல்ல இங்கு தாதையாக தலைவனுக்குரியது என்று சொல்லி நாம் தாம் இருக்கும் இடத்தினின்றும் ஆடும் இடத்தினின்றும் ஓடி இது தந்தையாரிடத்து குழந்தையும் ஓடி வரும் இயல்பு குறித்தது. குழந்தை அப்பாவை பார்த்தா ஓடி வரும் இல்லையா, ஆசையா ஓடி அப்பான்னு சொல்லி பிடிக்கும், விளையாடும். அது மாதிரி அந்த இடத்துல இவர் அவதரித்ததனாலே தந்தை தாய் கழித்தனர் என்பது நீண்ட நாட்களா பிள்ளை இல்லை, நீண்ட நாட்களா குழந்தை இல்லாதனால அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தையை பார்த்த உடனே ஒரு ஆசை. அதனால அவங்களும் வேகமா ஓடி விளையாடுறாங்க. குழந்தைகள் தம்மிடம் வருந்தோறும் பெற்றோர் கழி கூறுவது இயல்பு. எந்த குழந்தையுமே பெற்றவங்க பார்த்து கட்டி பிடிச்சா எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது மாதிரிதான் எதுவும். திருஞான சம்பந்த மூர்த்திகளுடைய புராணத்தில் அப்படி கழிப்ப மரலை தீஞ்சொல் குதட்டி என்று சொல்லி, மக்கள் மெய்தீண்ட உடலுக்கு இன்பம் மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு என்று சொல்லி வல்லவ பெருமான் பல இடங்கள் சொல்ற, குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி. குழல் யாழை விட இனிமையான சொல் என்னன்னா அவங்க குழந்தையினுடைய பேசக்கூடிய அந்த மழலை சொல் தான். அதுக்கு மேல ஒரு உயர்ந்த சொல் எதுவுமே சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றார். அப்படி குழந்தைகளின் மழலை கேட்டால் பெற்றோர் மிக கழிப்பர் என்று சொல்லி சொல்றார்.
கங்கை நீர் கங்கையில் புனிதமாம் திருவாய் நீர் அப்படின்னா கங்கை நீர் புண்ணியம் உடையது, தானும் கேடுறாது, தன்னுள் படிந்தாரையும் கேடுறாமல் புண்ணியம் பெற செய்யும். இறந்துபட்ட சகரர்களுக்கு நலம் செய்த சரிதம் இதுல இருக்கு. அதாவது ஏன்னா கங்கை நீருக்கு என்ன ஒரு சிறப்புனா, கங்கா ஜலத்துக்கு என்ன எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அதுல பூச்சி பிடிக்காது. அப்படி பூச்சி பிடிக்குதுன்னா நம்ம வச்சிருக்கிற பாத்திரம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த நீர்ல எந்த ஒரு குற்றமும், நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், நல்ல கண்ணாடி தூய்மையான ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த தீர்த்தத்தை வச்சிருந்தீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. அதுல கிருமிகளே கிடையாதுங்க. அதுல எந்த ஒரு கிருமியும், சுத்தமான கங்கை நீர் அது மாதிரி தூய்மையானது. அதே மாதிரி தன்னில் படிந்தார்களையும், அதுல குடிக்கிறவங்களையும் தூய்மை செய்து பாவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு பிறப்பை நீக்கக்கூடியது அந்த கங்கை நீரினுடைய ஒரு தன்மை என்று சொல்றார். இறந்துபட்ட சகரர்களுக்கு நலம் செய்த சரிதம் என்று சொல்லி, புனிதமாம் திருவாய் நீர், கங்கையை சடையில் வைத்து அதில் என்னாலும் தோய்ந்தாடி இருக்கும் இறைவர், அதனினும் இது புனிதம் என்று இவர் திருவாய் நீரில் ஆடுகின்றார் என்று சொல்லி சொல்றார்கள். ஆமா, அதே மாதிரி அவருடைய பின்னாடி வருது, அடுத்த பாட்டிலே வருது, 2 கண்ணையும் என்ன சொல்வார் அப்படின்னா, இருசுடர் குருகந்திற்கும் இளைவாள் 2 கண்களையும் சந்திர சூரியனா சொல்வாரு. ஏன்னா சந்திரன் சூரியன் தான் சிவபெருமானுக்கு கண்ணா இருக்கிறது. அக்னி, நெற்றிக்கண் அக்னி, 3 சுடர்கள் தான் பெருமானுக்கு கண்ணு. இங்க ஏன் இவருடைய கண்ணை சந்திர சூரியனுக்கு சொன்னார் அப்படின்னா, இந்த கண்ணு தான் நாளைக்கு சிவபெருமானுக்கு கண்ணா போகுது. அதனால இப்பவே அடுத்த பாட்டிலேயே அதுதான் வருது. ஆமா, இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நீரில் நனைந்து ஒழுகிய மலரை தீஞ்சொல் அப்படின்னார். குதட்டுதல் மல்லை சொல் சொல்ல பழகும் போது குழவிகள் வாயுதல்களை கூட்டி அசைத்து பேசுறது. அடுத்த திருப்பாட்டு. ஒரு விழிப்பார்வை பேழ்வாய் முறையென பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்ச இருசுடற் குருகந்தீர்க்கும் எழில் மலர் கண்ணீர் மல்கி வருதுளி முத்தம் மத்தாய் வாய் முத்தம் கொல்ல மாற்றி. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அது ஒரு புலி பார்வை பேழ்வாய் முளையென பொற்கை நீட்டங்க. வேடர்களுடைய சேரியில் எப்படின்னா, புலிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் ஒரு பக்கம் மான் கன்றுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்வாங்களா, மான்களோட போய் விளையாடுவாங்களாம். பெண்கள் ரொம்ப மென்மையான குழந்தைகள் தானே, மான் கன்றுகளோட போய் விளையாடும். இந்த ஆண்கள் எப்படின்னா ரொம்ப வீரமிக்க குழந்தைகள், சின்னதுல இருந்தே அதுக்கு அந்த வீரத்தோட இருந்ததுனால பிறந்ததுல இருந்த புலிக்குட்டிகளோட போய் விளையாடுவாங்க. புலிகளோட புலிக்குட்டிகளோட விளையாடுவாங்க. இது அவங்களுடைய இயல்பு. அப்படி ஒரு நாள் அவங்க வீட்டுல ஒரு பெரிய வயதான ஒரு புலி கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி புலி கட்டி வச்சிருக்கிற பொழுது நாயனார் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த புலி வாயை திறந்து படுத்திருக்குது. அப்படி வாயை திறந்து படுத்திருக்கிற பொழுது இவர் என்ன பண்றாருன்னா, மரத்தினுடைய பொந்துன்னு நினைச்சுக்கிறார். அப்படி கையை கொண்டு போய் வாய்க்குள்ள விடுறாரு. அப்படி கையை கொண்டு போய் வாய்க்குள்ள விடுற பொழுது, சரி ரொம்ப நாள் தவம் இருந்து பெற்ற புலிக்கு என்ன தெரியும், அது ஏதாவது கடிச்சு ஏதாவது கைக்கு ஏதாவது ஊராயிருச்சுன்னா என்ன செய்யறது, ஊனமாயிருச்சு என்ன செய்யறதுன்னா, அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஒரு குழந்தை மிரட்டுறாரு. இப்ப நம்ம எல்லாம் ஒரு அடி வைப்போம், இல்லைன்னா அப்படி பண்ணக்கூடாதுன்னு கையை பிடிச்சு இருந்துட்டு வருவோம். அந்த அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு குச்சி கூட கையை எடுக்கல, ஒரு பசுன் தலை, ஒரு தலை ஒண்ணு எடுத்துட்டார். ஒரு தலையை ஒண்ணு எடுத்துட்டு, அப்படி செய்யாத, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓச்சினார். அடிக்கல, அந்த தலையால கூட ஓச்சினார். பசுந்தலை கை கொண்டு ஓச்சு அப்படிங்கிறார். சரி, பசுந்தலை தானே, பறிவுடை தந்தை அப்படின்னார். பரிவுன்னு என்னன்னா அன்புங்க. அன்புடைய தந்தை அந்த குழந்தை என்ன பண்ணாரா, பைந்தலை கை கொண்டு ஓச்ச, அப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி ஓச்சுறார். ஓச்சுதல் அப்படின்னா அடிக்கிறது இல்லை, அப்படி ஓங்குறது. அப்படி ஓங்குகின்ற பொழுது அவருக்கு அதே தாங்க முடியலையா தின்னாரு. இருசுடர் குருகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கினார். இருசுடர் குருகன்னா சந்திரன் சூரியன் போன்ற அந்த கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் மாலை மாலையா வருது. அப்பா மிரட்டுறாங்க அப்படின்னா எப்படி வளர்த்திருப்பாங்க பாரு குழந்தைய. மிரட்டவே இல்லை அந்த குழந்தைய, அப்படி வளர்த்திருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் இடத்துல எவ்வளவு அன்பா இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். வேடர்களே அப்படி இருந்திருக்காங்க. நாதன் எப்படிப்பட்டவர்னா, கொல் எரி குத்து என்று சொல்லக்கூடிய கொடுமையான தொழில் செய்யக்கூடியவர் இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட நாகன் எப்படி குழந்தையை வளர்த்திருக்கிறார்னா, அடிச்சதே இல்லை, இப்ப அடிக்கவே இல்லை. ஆனா அந்த குழந்தை அழுகுது, அந்த ஓச்சுனதுக்கு அழுகுது.
அது எப்படி அழுகுதுன்னா இரு சுடர் அப்படின்னா சந்திரன் சூரியன் போன்ற கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் வருது. பக்கத்துல இருந்த அம்மா தத்தை என்ன செஞ்சாங்களாம், நம்மளாம் என்ன செய்வோம், துணியை கீழே வச்சு துடைப்போம், அதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா வாய்முத்தம் கொள்ள மாற்றி அப்படின்னா வாய்முத்தத்தினால அந்த கண்ணீரை துடைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு இடத்துல இருக்குதுங்க, பெரிய புராணத்துல ஞானசம்பந்த பெருமான் உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு குளக்கரையில் நின்றுட்டு இருப்பார். குளக்கரையில் அப்படியே மகிழ்ச்சியா நின்றுட்டு இருப்பார். அப்போ அப்பா வந்து குளத்துல நீராடி கொண்டு மேல வர்றாரு. அப்படி மேல வந்து பார்த்தா ஞானசம்பந்த பெருமானுக்கு 2 பக்கம் பால் வடிந்த வாயோட அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கும். அப்படி செம்மாந்து இருப்பார். அம்மா ஊட்டுனது என்ன சாதாரணமான பாலா, ஞான பால் இல்லையா, அப்படியே செம்மாந்து இருப்பார். அது அப்படியே மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா சிவபாதகிருதியருக்கு உமையம்மை வந்து பால் கொடுத்தாங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்போ வந்து கேட்பாரு, யார் கொடுத்த பாலடி சுருண்டாய் எச்சில் மயங்கிட ஈதுக்காரை காட்டென்று கை சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார் சேக்கிர பெருமான். இது என்ன பண்ணாரா, யார் கொடுத்தாங்க, ஏன் அப்படி அவர் மிரட்டுறார், ஒரு குச்சியை கையில் எடுத்து மிரட்டுறார். அதாவது வேதங்கள் எல்லாம் படித்த சிவபாதகிருதியர் ஞானசம்பந்த பெருமான குச்சியை எடுத்து ஓச்சினாரு. இங்க கொல்லி எரி குத்துன்னு சொல்லி இருக்கக்கூடிய நாகன் என்ன பண்ணானா, குச்சி எடுத்து ஓச்சுவதற்கு கூட மனசு இல்லாம பைந்தலையை கையிலே கொண்டு ஓச்சினார் அப்படின்னு சொல்லி சேக்கிர பெருமான் இந்த இடத்தை அப்படி சொல்றாரு. அங்க ஏன் சிவபாதகிருதியர் மிரட்டினார் அப்படின்னா, யாரு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடக்கூடாதுங்க. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, கொடுக்கறவங்களுடைய குணம் வந்துருமா. அதனாலதான் குழந்தைகளை வந்து எல்லா வீட்லயும் போய் சாப்பிடுறதுக்கு விடக்கூடாதுங்கிறது. நல்லா இருக்கணும், கொடுக்கறவங்க நல்ல மனசோட இருக்கணும், அப்பதான் அதுக்கு நல்ல குணங்கள் வரும். அதுதான் ஞானசம்பந்த பெருமான அப்பா மிரட்டுறாரு. அவரு குச்சி எடுத்து ஓச்சினாரு. இவர் வேடராக இருந்தாலும் பைந்தலை கை கொண்டு ஓச்சினார் என்று சொல்லி இந்த பாட்டு அருமையான ஒரு திருப்பாட்டு. பொறுபுளி பார்வை பேழ்வாய் முலையான பொற்கை நீட்ட அப்படின்னாரு. அப்படி பொறுகின்ற புலியாகிய பார்வை மிருகத்தின் திறந்த அகன்ற வாயினை சிறு குகை என்று கருதி தமது அழகிய கையை அதனுள் நீட்டார். அப்படியே கொஞ்சம் கையை கொண்டே உள்ள விடுறாரு. பரிவுடை தந்தை கண்டுனார். பரிவுன்னா அன்புங்க. அன்பு மிகுந்த தந்தை அதனை கண்டு பறிந்து பசுந்தலை ஒன்றை கையில் கொண்டு ஓச்ச வேண்டும். குழந்தைகளை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கறது நமக்கு சொல்றேன். அதாவது குழந்தைகளை பரிவு அப்படின்னா அன்புங்க. அந்த குழந்தை ஏன் பின்னாடி வந்து பெருமான் மேல அவ்வளவு அன்பா இருந்தது அப்படின்னா, வளர்த்த முறையே அப்படி வளர்த்துருச்சாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அன்பாக, அவருக்கு வேடர்களாக இருந்தாலும் கூட குழந்தை அப்படி அன்பா வளர்த்திருக்கிறாங்க. குழந்தைன்னா குறும்பு செய்யத்தான் செய்யும் இல்லைங்களா, ஆனாலும் போட்டு பின்னி எடுக்க கூடாது, ஏதோ அடிக்கவே கூடாது. குழந்தைகள் முடிஞ்ச வரைக்கும் அடிக்காம வளர்க்கணும். கஷ்டம்தான், ஆனா வளர்த்திதான் ஆகணும். அதான் இந்த இதுல சொல்றாரு. கை கொண்டு ஓச்ச அப்படின்னாரு. பசுந்தலை ஒன்றை கையிலே கொண்டு ஓச்சவே சூரிய சந்திரர்கள் என்னும் 2 சுடர்களுக்கு உலதாம் துன்பத்தை தீர்க்கும் அழகு வளரும் கண்களின் நீர் நிரம்பி வருகின்ற துளியாகிய முத்தத்தை அந்த தாயாகிய தத்தை வாய்முத்தம் கொள்ள அதனால் மாற்றிக்கொண்டு அப்படின்னாரு. அதாவது இரு சுடற்கு உருகன் தீர்க்கும் அப்படின்னா, இரு சுடற்கு உருகன் தீர்க்கும் அப்படின்னா, சூரிய சந்திரர்கள் என்னும் 2 சுடர்களுக்கு உலதாம் துன்பத்தை நீக்கும் தீர்க்கும் அழகு வளரும் கண்கள் அப்படின்னாரு. இந்த சூரிய சந்திரனுக்கே வரக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியது இந்த கண்களாம். ஏன் அப்படின்னா, அதுதான் நாளைக்கு சாமிக்கு கண்ணாக போக போகுது இல்லைங்களா. ஒரு கண்ணை பெயர்த்து அப்பியறாருல்ல, இன்னொரு கண்ணை பெயர்க்கின்ற பொழுதுதான் நில்லு கண்ணப்பங்கிறாரு. ஒரு கண்ணு சாமிக்கு அப்பியாச்சு. அதனால அந்த கண்ணை வந்து சிவபெருமானுடைய கண்களாகவே வைத்து நம்முடைய சேக்கட பெருமான் போற்றுகிறார். பேழ்வாய்னா அப்படி வாயை திறந்து இருக்கக்கூடிய ஒரு புலி பேழ்வாய் ரொம்ப அகன்ற வாயு. அந்த வாயை திறந்து அந்த புலி அப்படியே படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். சிங்கம் புலி முதலிய விலங்கினங்கள் மேல்வாய் கீழ்வாய் பற்கள் வளைந்து குரடு போல பொருந்தி மாட்டிக்கொள்ளும் தன்மையுடையன என்று சொல்லி, முலைன்னா குகைங்க, ஒரு குகை போல நினைச்சுக்கிறாரு. ஒரு கொஞ்சம் குழந்தை, விளையாட்டு குழந்தை தானே, அப்படி கொண்டே கைய வேகமா விட்டுருது. முலை எனக்கை நீட்ட அப்படின்னு சொல்றாரு. பொற்கை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, முலையன பொற்கை நீட்ட அப்படின்னு. நாயனாருடைய கைய கூட என்ன சொன்னாரு, பொற்கை அப்படின்னாரு. பின்னாடி வந்து அந்த செருப்பு கூட பொற்செருப்பால் மாற்றி அப்படின்பாரு. அவருக்கு அது என்ன செய்யறன்னா, செருப்பு காலோட தான் அந்த பெருமான் குடுமி தேவருடைய மேல இருக்கக்கூடிய மலரெல்லாம் கீழே தள்ளுவார். செருப்பு கழட்டி விட்டு எல்லாம் செய்யணுங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த செருப்பு காலோடவே தான் மேல இருக்கிற மலரை தள்ளார். அப்ப சொல்றாரு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அதாவது வளைத்த பொற்செருப்பால் மாற்றி அப்படின்னா, வளைத்த பொற்செருப்பால் மாற்றி
வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்த அன்பு விழுவார் போல முடிமேல் விட்டார் அப்படின்பார். இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின். பின்னாடி வருது அதெல்லாம். இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி அப்படின்னா வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்த அருமையான பாட்டு அது. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சாமியை பார்த்து ரொம்ப இழைச்சு போயிட்டார், சிவலிங்க திருமேனியை பார்த்து இழைச்சு போயிட்டாங்கன்னு யாராவது கேட்டது உண்டானா இது வரைக்கும் யாரும் இல்லை. கண்ணப்ப நாயனாருக்கு முன்னாடியும் கிடையாது, அவருக்கு பின்னாடியும் கிடையாது. சாமியை பார்த்து எத்தனை நாள் பார்த்தாரு? சும்மா 2-3 நாள் தான் பார்த்துருக்கிறாரு. சாமியை பார்த்தோன்னு சொல்றாரு இளைத்தனர் நாயனார் என்று. சரி, சாமி இழைச்சு போயிட்டாரு, என்ன செய்யலாம்? போய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி கரியமதெல்லாம் கொண்டு வர, கரியமது கொண்டு வந்து பொன்மொழியாரனுடைய நீரை வாயில கொண்டு வந்தார். அப்படி வாயில கொண்டு வந்த நீரை சாமியுடைய தலை மேல விடுறார். அது முதல்ல என்ன செய்யறாரு, நிர்மாலய மலர்லாம் எடுக்கணும். அதான சிவபூஜை பண்றது, பழைய மலரை எடுக்கணும். அதை எப்படி எடுத்தார் அப்படின்னா, கையில ஒரு கையில தொன்னை இருக்கு, அப்புறம் ஒரு கையில வந்து வில்லு இருக்கு, அப்புறம் மலரெல்லாம் தலை மேல செருகிட்டு வந்திருக்காரு. அதனால காலால் இருக்கக்கூடிய செருப்பு காலோடவே அப்படியே சாமியினுடைய தலைமுடி மேல இருக்கக்கூடிய மலரை எல்லாம் தள்ளுறாரு. இந்த வளைத்த பொற்செருப்பால் மாற்றி அப்படின்னா, அந்த செருப்பு கூட என்ன சொல்றாரு, பொற்செருப்பு அப்படின்னா. ஏன்னா சாமியினுடைய திருமுடி மேல வைக்கிறார் இல்லையா, அதனால செருப்பு கூட பொற்செருப்பு அப்படின்றாரு. இங்க பொற்கை அப்படிங்கிறார், பொற்கை நீட்ட அப்படின்னா. அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுடைய கரங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேர்க்கிற பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, மலர் போன்ற கரங்கள் அப்படிங்கிறார். அதாவது ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் ஒருத்தருக்கு வந்து வணங்குகின்ற பொழுது அப்ப சொல்றாருங்க, இவர் வந்து திருவடியில் விழுந்து வணங்குறார். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்குகிறார். யார்? அப்பர் சாமிகள் இல்லைங்களா? அவர் வந்து அப்படி அந்த 2 கையை பிடிச்சு எடுக்கிறார். அப்ப சொல்றாருங்க, மலர்கரத்தால் எடுத்திறைஞ்சி அப்படிம்பார். மலர்கரத்தால் எடுத்திறைஞ்சி அப்படிம்பார். மலர்கரம், மலர் போன்ற கைகளாம் ஞானசம்பந்த பெருமானுடைய கையை மலர் போன்ற கைகள் அப்படிங்கிறார். இங்க கண்ணப்ப நாயனாருடைய கையை என்ன சொல்றாருன்னா பொற்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உவமை அப்படி வருது. அப்படி மூளைக பொற்கை பொன் அழகு வேட்டையாடி வந்து சிவபெருமானுக்கு அமுதூட்டி காவல் புரிந்தும் இருசுடர் குறுகன்றிற்கு அன்பினால் தமது கண்ணை பேர்ந்து அப்பி கண்ணப்பராகியதும் கையாதலின். எல்லாமே கைதான செஞ்சது. கண்ணை பெயர்த்து பெருமானுக்கு அப்பியதும் கைதான். அதனால அந்த கைக்கு மட்டும் பொற்கை அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்ப இளம்பிராயத்தும் பின்னர் காலை பருவத்தும் கொடிய விலங்குடன் பழகியதனாலும் போர் செய்து வென்றதனாலும் இவரது திருமேனில் அவர்களால் புன் செய்யப்பட்ட வடுக்கள் விளங்கின என்று அப்படி, அதாவது நாயனாக திருமேனில் ஊறுபட்டதென கூறும் மனமுறுப்படாத ஆசிரியர் அதன் அறிகுறியாக இங்கு சிறு வயதில் புலியின் வாயில் இவர் கை நீட்டினார் என்று ஒரு செய்தி மட்டும் கூறி எல்லாம் அனுமானத்தால் உணர்த்தினார் என்று சொல்லி சொன்னார். ஒரு உடம்புல ஒரு ஊர் இருந்தது கூட சொல்றதுக்கு மனசு இல்ல, அவருக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரிபுடை தந்தை நீண்ட காலம் கழித்து தவம் கிடந்து அரிதில் பெற்ற பட்டத்திற்குரிய மகனாதல் பரிபுடை அப்படின்னு சொல்லி, பரிவுனா அன்புடைய தந்தை என்று சொல்லி பொருளுங்க. பைந்தலை கொண்டதும் ஓச்சுவதும் எனது பரிவு காட்டும். ஓச்சுதல் அப்படின்னா ஓங்குதல், அடிக்கிறது இல்ல. ஓச்சுதல் அப்படின்னா அப்படி ஓங்குதல், அடிக்கிற மாதிரி கட்டுப்பட்டது. ஞானசம்பந்த பெருமான் படத்தில் அதான் சொல்ற, எச்சின் மயங்கிட உனக்கு ஈதிட்டாரை காட்டென்று கைச்செறியதொரு மாறுகொண்டு ஓச்சினார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சிவபாதகிருதர். நாகன் புலிவாயில் கை நீட்டியதன் மகனாரை மாறுதானும் கொண்டு ஓச்ச சகியாது பைந்தலை கொண்டு ஓச்சினான் என்பது அவனது பதிவு காட்டுவது. அந்த அளவுக்கு குழந்தை மேல பாசமா இருந்திருக்கிறார். கண்ணப்பர் என்ற போர்க்காரனும் சரி, இரு சுடர்கள் சூரிய சந்திரர்கள் இவர்கள் முறையே சிவபெருமானது வலது கண்ணும் இடது கண்ணும். சூரியனும் சந்திரனும் தான் சாமிக்கு கண்களாக இருக்கக்கூடியது என்று சொல்லி, எழில் வளர்க்கன் இவருடைய கண்கள் அழகால் வளர்ந்து நின்றன. கொன்றை தங்கு வேணியார் நம்மை கண்ணின் நீடு பார்வை ஒன்று கொண்டு என்று சொல்லி சொல்றார். இவற்றில் ஒன்று இறைவனது கண்ணில் அப்பப்பட்டு அவரது கண்ணை ஆயிட்டதில் எளிய வளர் கண் அப்படின்னு சொல்லி அழகிய கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாமியினுடைய திரு கண்ணாக ஒன்று கண்ணிலேயே அப்பப்பட்டது ஒரு கண். நீர்கண் மல்லி வரும் துளி மொத்தம் நீர் பெருகும் போது முதல் கண்களில் நிறைவதும் பின்னரே துளிகளாக விழுவதும் இயல்பு என்று சொல்லி அம்மா வந்து என்ன செஞ்சாங்களா, வாய் முத்தம் கொல்ல அந்த துளி முத்தத்தை மாற்றினார் என்று சொல்லி சொல்றாரு.
முத்தப்பருவம் குறித்தது, மலடை தீஞ்சொல் வண்ணவன் குதலை செவ்வாய் குதர்த்திய வளரான் என்றார் என்று சொல்லி செங்கேரி பருவம், இதெல்லாம் இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். துடிக்குரடு உருட்டியோடி தொடக்குனாய் பாசம் சுற்றி பிடித்தறுத்து எயினை பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்செறி குரம்பை எங்கும் குறுநடை குறும்பு செய்து குழந்தை விளையாடுறது எல்லாம் சொல்றார். உடுக்கை போன்ற அந்த குரட்டினை உருட்டி ஓடியும் நாயை கட்டிய கயிற்றை சுற்றி பிடித்து அறுத்தும் வேட்டுவ சிறுமியர் விளையாட கட்டிய சிறு வீடுகளை தமது தளிர் போன்ற அந்த சிற்றடியினால் அழித்தும் பக்கத்து கூடிய வேட்டுவ சிறுவர்களோடு கூட அந்த சிறுகுடியில் செறிந்த குடில்களில் எங்கும் குறுநடை குறும்பு விளையாடுகளை செய்து அப்படியே குறுநடை குறும்பு அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் வீடு கட்டி விளையாடுவாங்க. அதை போய் இந்த பசங்க அப்படி காலால தள்ளி விட்டு விளையாடுறது, அதை அழித்து விளையாடுறது, இது மாதிரி எல்லாம் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. துடிக்குரடு உடுக்கை வடிவான மரைக்கட்டையால் செய்யப்பட்ட விளையாட்டு கருவிகள் உண்டு. துடிக்குரடு என்று சொல்லி அது சிறுதேர் பருவம் என்று சொல்லக்கூடியதா இது. வண்டெல்லாம் மண்ணில் புரண்டும் மண் கூட்டியும் மணல் சிறு வீடு கட்டியும் விளையாடும் சிறுமியர் குழந்தைகள்லாம் எப்பொழுதும் பெண் குழந்தைகள் மண்ணில் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரைக்கிழமையார் அப்படிதான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. வண்டல் பயில் உணவெல்லாம் வளர்மதியும் குடைந்த சடை அண்டல் குரான் திருவார்த்தை அணைய வருவன பயில். அம்மையார் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது வண்டல் மண்ணை விளையாடி கொண்டிருப்பாங்களாம். அப்படி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது எப்படி விளையாடிட்டு இருப்பாங்களாம், பெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே விளையாடுவாங்களாம். அதான் காரைக்கிழமையார் பின்னாடி அப்படி வந்தது. இறைவனே அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு பெருமான் மேல அன்பு வந்ததுக்கு என்ன காரணம்னா, சிறு குழந்தையாக ஒரு 2 வயசு 3 வயசுல மணல்ல விளையாடிட்டு இருக்கிற பொழுது, வண்டல் மண்ணில் விளையாடி கொண்டு இருக்கிற பொழுது அம்மா பெருமானுடைய பெருமைகளை தான் பேசிட்டு இருப்பாங்க. அம்மா பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்தவன் செவடியே சேர்ந்து நிறந்தேலும் மைஞாண்ட கண்டத்து வானோர் பெருமான எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர் அப்படின்னா பிறந்து என்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்களோ காரைக்கிழமையார், பேச ஆரம்பிச்ச மொழி பேச ஆரம்பிச்சதுல இறைவனுடைய பெருமைகளே பேசிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி குழந்தையா இருக்கிற பொழுது வண்டல்ல விளையாடிட்டு இருக்கிற பொழுது கூட சாமியினுடைய பெருமைகளை தான் பேசுவாங்களாம். அது கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 4 வயசு 5 வயசு ஆனா அடியார்களை கண்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்களாம். அதே சொல்றாரு சேகர பெருமான். வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொழுது தாதியர் போற்ற கொண்ட நுசுப்புதுங்கு கொள்கையினை விளங்கினார் என்று சொல்லி சேகர பெருமான் சொல்றாரு. அப்படின்னா தொண்டர்வரில் தொழுது அப்படின்னா அடியார்கள் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யுமா, குழந்தையா இருக்கிற வணங்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் காரைக்கிழமையார் அடியார்கள் மேலேயும் அன்பா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிவபெருமான் மேலையும் அன்பா இருந்திருக்கிறாங்க. 2 பேருக்கு மேலேயும் அன்பா இருந்திருக்கிறாங்க. விடையவந்தன் அடியவரை பெறலைய விருந்தாலாம் பேரிதன் மேல் இல்லை எனும் வெறுப்போடு அப்படின்னு சொல்லி சேக்கட பெருமான் சொல்லாரு. திருமணம் ஆன உடனே ஒரு அடியார், வயதான ஒரு அடியார் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வராரு. அம்மா என்ன நினைச்சாங்களாம், சிவபெருமானுடைய அடியாரே விருந்தா வந்தா இதுக்கு மேல வேற என்ன ஒரு பேர் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விடையவன் தன் அடியவரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை விட ஒரு பேர் ஒண்ணும் இல்லை நமக்கு என்று சொல்லி காரைக்கிழமையார் அந்த சின்ன வயசுலயே அதை உணர்ந்திருக்கிறார். வேதங்கள் முடிந்துவிடான் மெய்த்தொண்ட நிலை கண்டு அப்படின்னார். அப்படியே அடியார்களை கண்டா காரைக்கிழமையார் அப்படி இருப்பார். குறித்து தொழு தொண்டர் பாதம்னு அந்தாதியில பாடுறாங்க. அதை விட இன்னொரு இடத்துல பாடுறாங்க. ரெட்டைமணி மாலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவதுங்க நல்ல கடல் கொண்ட சேவடி காணலுற்றா தம்மை பேணலுற்றார் நிழல் கண்ட புல்லத்து நில்லாவினை நிகர் ஏதுமின்றி அப்படின்னா, பெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடிய உண்மையான அன்பு செய்யக்கூடிய அடியாருடைய நிழல் பட்டாவே நம்முடைய வினை நீங்கிறோம். அவங்களுடைய நிழல் பட்டாவே நம்முடைய வினை நீங்கிறோம். கடல் கொண்ட சேவடி காணலுற்றா தம்மை பேணலுற்றார் நிழல் கண்ட பொழுதத்து நில்லா வினை நிகர் ஏதுமின்றி, வேற எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னா அடியார்களுக்கு அவ்வளவு. காரைக்கிழமையார் அந்தாதியெல்லாம் படிச்சோம்னா பெரிய புராணம் படிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சில இடங்கள். அத்தனை அடியார் பெருமையில சொல்லியிருக்காங்க. மறித்தும் மடநெஞ்சை வாயார குறித்து தொழு தொண்டர் பாதம் அப்படின்னா நெஞ்ச பார்த்து சொல்றாங்க காரைக்கிழமையார். மறித்தும் மடநெஞ்சே வாயார குறித்து தொழு தொண்டர் பாதம், அடியாருடைய பெருமைகளை பேசு, அடியாருடைய திருவடி வணங்கு அப்படின்னு காரைக்கிழமையார் சொல்றாங்க. அந்தாதியில சொல்றாங்க, அற்புத திருவந்தாதியில சொல்றாங்க.
அரைக்கிழமையுடைய அற்புத திருவந்தாதி அவ்வளவு சிறப்புடையது. அதனால அம்மா நிறைய அடியார் பெருமைகளை பேசியிருக்காங்க. துடிக்குடை இருட்டி அப்படின்னு சொல்றாங்க. உடுக்கி போன்ற புரட்டினை உருட்டி ஒளி நாயை கட்டிய கயிற்றை சுற்றி பிடித்து அறுத்தும் அந்த சிறுமிகள், வேடுவ சிறுமிகள் எல்லாம் விளையாடக்கூடிய அந்த மணல் வீடுகளை எல்லாம் அழித்தும் இப்படி எல்லாம் அவர் வந்து சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறார். மண்ணில் புரண்டு மண் கூட்டி மணல் சிறு வீடு கட்டி எல்லாம் விளையாடுறது குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டு. இதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம வெளியிலேயே விடுறதில்ல. செல்போனை கையில கொடுத்துட்டா சாப்பாடு ஊட்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. செல்போனை மட்டும் கையில கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அடிச்சாலும் கூட அதுக்கு தெரியாது. சாப்பாடு ஊட்டுற எல்லாருமே குழந்தைகளுக்கு செல்போன் கொடுத்து தான் ஊட்டுறாங்க. எங்க வீட்லயும் அது மாதிரி தான் நடக்குது. என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அப்படியா குழந்தைகள் மண்ணில் விளையாடுறதுக்கு கூடணும், மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறதுக்கு கூடணும். அப்பதான் மணல்ல நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத நம்மள நிறைய விளையாடி இருக்கணும். சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது பசங்களோட விளையாடுறோம். கபடி விளையாடுறது, இந்த மாதிரி புல்லுப்பூச்சி விளையாடுறது, இப்படி எல்லாம் அந்த காலத்துல விளையாட்டு. போல விளையாட்டு இல்லை, அதெல்லாம் மீடியாவிலேயே போயிடுச்சு. மீடியாவில் போயிடுச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வேற மாதிரி போயிடும். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இருக்கக்கூடிய குழந்தைகள். குருநடை குறும்புனார். குருநடை ஊர்ல ஒரு பாவடி இருக்கு, எங்க ஊர்ல எல்லாம் இருந்திருக்கு. அந்த பாவடியில சாயந்தரம் ஆனா எல்லா குழந்தைகளும் வந்து விளையாடுவாங்க. அந்த அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் விளையாடுவாங்க. பாவடினே ஒரு இது இருக்கு, கோயில் பக்கத்துல ஒரு பாவடி இருக்கு. பாவடியில தான் எல்லாரும் விளையாடுறது. இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, ஏதோ கிடைக்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அணையன பலவும் செய்தே ஐந்தின் மேல் ஆன ஆண்டின் வனைதரு வடிவார்கண்ணி மரச்சிறு மைந்தரோடும் சினைமலர் காவூல் ஆடி செறிகுடி குறிச்சி சூழ்ந்த முனைமறு புரளை வேலை புறச்சிறு காணில் போகி அணையன பலவும் செய்தே அப்படின்னார். அப்படின்னா இவ்வாறாக பல விளையாட்டுகளையும் செய்து 5 ஆண்டு நிரம்ப 5 வயசு பாயிடுச்சு குழந்தைக்கு. திருநாருக்கு 5 வயசு ஆயிடுச்சு. அதன் மேல் செல்கின்ற 6வது ஆண்டில் வனையப்படுவதாய் வடித்த வாரையும் கண்ணியும் கொண்டு மரமிகும் வேட்டுவச்சிறார்களோடும் மலர்கள் நிறைந்த கிளைகளுடைய மரங்கள் வளர்ந்த சோலைகளில் விளையாடியும், இப்ப வந்து குழந்தை கொஞ்சம் பெருசாயிருச்சு, அந்த சோலைகளை எல்லாம் விளையாடு, மரங்கள் நிறைந்த சோலைகளில் போய் திருநாள் விளையாடுறார். அப்புறம் குடிகள் நெருங்கிய குறிச்சிகனை சுற்றி யானை கொம்புகளால் இட்ட உடலையுடைய வேலிப்புறத்திலே அடுத்துள்ள சிறு காட்டிலே போய் காட்டுல போய் விளையாட ஆரம்பிக்குது. வீட்டை விட்டு, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டு. இப்ப கொஞ்சம் காட்டுல போய், ஏன்னா அந்த ஊரை சுத்தியே ஒரு அரண் இருக்கு. என்னன்னா யானை தந்தங்களாலான ஒரு வேலி போட்டிருக்காரு தின்னன். நாகனுடைய ஒரு நாட்டை சுத்தி யானை தந்தங்களாலே வேலி போட்டிருக்கு, எந்த மிருகங்களும் உள்ள வராமல் இருக்கிறது. அந்த மாதிரி அந்த வேலிப்புறத்திலே சென்று சிறு காட்டிலே போய் இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா விளையாட போகுது. அணையன பலவும் செய்தேன் சிறுவரை முழக்குதல் முதலிய ஆடல்களும் பிறவும் தொகுத்து அணையன அப்படின்னு சொல்லி 3 வயசுல இருந்து 5 ஆண்டு வரைக்கும் சிறு பறை முழக்குதல் அப்படின்னா அந்த கையில தட்டுற மாதிரி பறையெல்லாம் எடுத்து குழந்தைகள் விளையாடி கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு அப்படி விளையாடி கொண்டது சிறு பறை அப்படின்னு சொல்லி சொல்றது. வரி குரலை அப்படின்னா விலங்குகளுடன் கூடி தவறி வந்தன ஏனை திறன். அதாவது குரலை அப்படின்னா குட்டி விலங்குகள், சின்ன சின்ன குட்டிகள், மான் குட்டிகள், இந்த மாதிரி எல்லாம் அந்த குட்டிகளோட எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைய விளையாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றார். கடுமுயல் பரளினோடும் காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடும் செவி சாபம் ஆன முடுகிய விசையிலோடி தொடர்ந்துடன் பற்றி முற்றத்து இடுமரத் திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத, இதெல்லாம் அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு இது. அவங்க வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய மிருகங்கள் இதெல்லாம் மிக்க வேகமுடைய முயற்குட்டியுடன் காட்டு பன்றியினுடைய குட்டியும் புலிக்குட்டியும் வளைந்த காதுகளுடைய சென்னாயின் குட்டியும் ஆகியவற்றை முடுகி செல்லும் வேகத்தால் பின்தொடர்ந்து ஓடி பிடித்து தமது வாயில் முற்றத்தில் உள்ள மரங்களில் கட்டி திருநார் வளர்க்கின்ற பிராணிகள் எண்ணில்லாத நவம். சின்ன சின்ன குட்டிகள் எல்லாம் துரத்தி பிடிச்சு கொண்டு வந்து வீட்டுல கட்டி வளர்க்கிறார் 5 வயசுலயே. 5 வயசாக இருக்கிற பொழுது மான் குட்டிகள், அப்புறம் வந்து புலிக்குட்டிகள், பன்றியினுடைய குட்டிகள், சென்னாயினுடைய குட்டிகள், இதையெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிகள் எல்லாம் அதை பிடிச்சிட்டு வந்து வீட்டுல கட்டி விளையாடணும். இந்த மாதிரி எல்லாம்
நாயனார் வந்து இப்படி எல்லாம் வேடர்களுக்கு உண்டான ஒரு முறைப்படி விளையாடுறார். கடுமுயல் வேகத்தால் கடிய முயல், வேகமா ஓடக்கூடிய முயல், முயலை பிடிக்கிறது, முயல் குட்டிகளை பிடிக்கிறதா இதுல அது மாதிரி ஓடணும் இல்லையா? அந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கும் பயிற்சி இருக்கு. அதே மாதிரி ஆற்றல் வேகமெல்லாம் இருக்கு. காண யானம் மிக்க மூர்க்கத்தன்மையுடைய காட்டுப்பன்றிகள், அதுல வந்து சின்ன குட்டிகள் எல்லாம் அவங்க போய் பிடிச்சிட்டு வந்து விளையாடுறது. இவ்வினத்தில் ஒரு பெரும் பன்றி 14 ஆள் சுமக்கும் பாரம் உள்ளது. ஒரு பன்றி மட்டும், காட்டு பன்றி மட்டும் 16 ஆளை சுமக்குமா? அந்த அளவுக்கு எல்லாம் 14 ஆட்களை சுமக்கக்கூடிய பன்றிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். கொடுவரி புலி, வளைந்த வரிகளை உடையது என்று சொல்லி இதெல்லாம் அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதனுடைய குட்டிகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு அவர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அலர்பகல் கழிந்த வந்தி ஐயவி புகையும் மாட்டி குளமுது புறத்தியூட்டி கொண்டுகன் துயற்றி கங்குல் புலரவூன் உணவு நல்கி புரிவிலை ஆட்டின் விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலை வயல் பருவம் சேர்ந்தார். 5 வயசுக்கு மேல அந்த சிலை பயில் பருவம் அப்படின்னா வில்வித்தை கற்கக்கூடிய, இப்ப நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துவோம் 6 வயசுல. அப்பெல்லாம் 5 வயசு முடிஞ்ச 6 வயசு, இப்பெல்லாம் 2.5 வயசு முடிஞ்சு 3 வயசு இல்லைங்களா? அது 3 வயசுலயே கொண்டு போய் அந்த குழந்தைகளை கொண்டு போய் அடைச்சு பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைச்சு பண்றோம் நம்ம. ஆமா, 5 வயசுக்கு மேலதாங்க குழந்தைகளுக்கு பள்ளியில சேர்த்தணும். ஜெர்மன்ல எல்லாம் அப்படிதான் 5 வயசுக்கு மேலதான் குழந்தைகளை சேர்த்தணும். வர ஒரு சில நாடுகள் எல்லாம் குழந்தைகளை பராமரிக்கிறது ரொம்ப முன்னோடியா இருக்கிறாங்க. குழந்தைகளை வந்து ரொம்ப அடிக்கிறாங்க, வற்புறுத்துறாங்கன்னு யாராவது பக்கத்து வீட்டுக்காரர் போய் கேஸ் கொடுத்தாவே நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் இருக்குது. குழந்தைங்க மேல அவ்வளவு ஒரு அக்கறையா இருக்கிறாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் மாறி போச்சு. வேடர்கள் அலர்மகள் கழிந்த அந்தி ஐயவி புகியும் மாட்டி அப்படின்னாரு. வேடர்களுக்கு வந்த முதியவளாகிய குரத்தி கதிரொளி அலர்ந்து விளங்கும் பகல் கழிந்த மாலை பொழுதில் சுடுகின்ற புகையும் சுற்றி உணவு ஊட்டி மகவை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்து வைத்து துயலை செய்து இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கெல்லாம் அவங்க குலத்திலேயே, அந்த வேடுவர் குலத்திலேயே வயதான பெண்கள் இருக்கிறாங்க. சோறு ஊட்டுவது, அந்த குழந்தைகளை தூங்க வைப்பது, இதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. இரவு கலைந்த பின் ஊனுணவு கொடுத்து, அவங்களுக்கு உணவுன்னா என்னன்னா மிருகத்தினுடைய இறைச்சி தான் ஊனுங்க. ஊனுணவு தான் உணவு. அவங்களுக்கு உணவுனாவே ஊன் தான். உணவு கொடுத்த பின்னர் அது செய்யும் விளையாட்டிலே பயிலும்படி விட்டு இவ்வாறு சில ஆண்டுகள் செல்ல இவர் வில்வத்தை பயிலும் பருவத்தை அடைந்தார்கள். ஒரு 5-6 வயசுல வில்வத்தை கத்துக்க போறார். குளமுது குரத்தி, குலத்தவரின் முதியவளாயுள்ள குரத்தி, குளவிகளை வளர்த்தலில் நீண்ட அனுபவமுடையவர்களாதலில் முதியவராகிய பெண்களிடம் சிறாரை வளர்த்து விடுதல் உலகியல். அந்த காலத்துல ரொம்ப வயசான பெண்கள் கிட்ட கொடுத்துதான் குழந்தைகளை வளர்த்துவாங்க. ஏன்னா அனுபவம் மிக்கவங்களா இருப்பாங்க. குழந்தை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது முன்னாள் வழக்கு. இதுதும் இந்நாள் அருகி வருகின்றதுன்னு சொல்றார். குழந்தை உலக பாதுகாவலின் நேர்ந்துள்ள குறைபாடுகள் இதுவும் ஒன்று என்று சொல்லி ஊட்டிக் கொண்டு சிறாரை உணவு ஊட்டிக் கொண்டு துயர வைத்தல் மரபு. குழந்தைங்க சாப்பிடாது, தானே வேணும்னு எடுத்து சாப்பிடாது. என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்க வைக்கணும். எவ்வளவு ஓய்வு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தோலால் சிந்தையுள் மகிழ புள்ளி சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தைய துறையின் மிக்க முதியரை அழைத்து கூட்டி வந்த நாள் குறித்ததெல்லாம் மறவர்க்கு சொல்லிவிட்டான். அதாவது மைந்தனார் செல்விதியில் சிலை பயில் பருவம் சேர்ந்தது கண்டு, அதாவது அந்த வில்வத்தை கற்கக்கூடிய அந்த பருவத்தை பார்த்து தந்தையும் மனம் மகிழ்ந்து, நாகனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா தனக்கு பின்னாடி இந்த வேடர் குலத்தை காப்பதற்கு ஒரு அரசன் வேணும் இல்லைங்களா? அதனால அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. தன்னுடைய தடைத்த தோள்களினால் அவரை தழுவிக்கொண்டு, தன்னுடைய மகன் அப்படியே ஆற தழுவிக்கொண்டு அவருக்கு விற்றொழிலை பயில்விக்க எண்ணி முன்னே அத்துறையில் மேம்பட்ட முதியோரை அழைத்து கூட்டி அவருடன் ஆராய்ந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிறார். மகனுக்கு வில் தொழில் கற்றுக் கொடுக்கணும், எப்படி செய்யறது என்னன்னு கொஞ்சம் ஒரு ஆலோசனை செய்யறான். அவருடன் ஆராய்ந்து அதற்கு உரிய நல்நாள் குறித்து அந்த நாள் கூட்டி வந்த நாள் குறித்ததெல்லாம் மறவருக்கு சொல்லிவிட்டான் அப்படின்னார். அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு வேடர்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு நல்ல நாள் குறித்து அந்த நாள் இருந்து ஆரம்பிக்கலாம், வில்வத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி விடுறார்.
அதான் நோக்கு எண்ணம் வைத்து ஊன்றி பார்த்தல். தந்தை வந்து பார்க்கிறாரு மகனை, சரி மகனுக்கு வில்வத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த ஒரு பக்குவம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கிறார். அவர் சிலை பருவம் சேர்ந்ததை ஊன்றி நோக்கினான் என்ற பருவ நோக்கமே இங்கு குறிக்கோள் என்பதை சிந்தையில் மகிழத்தன் தடைத்த தோளால் புள்ளினர். மகனை மகிழ்ச்சியோடு அப்படியே தன்னுடைய தோள்கள் மூலமாக அணைத்துக் கொண்டு அவருக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. சிலை தொழில் பயிற்ற வேண்டி எவரும் உரிய வயதில் அவருக்குரிய கல்வி பயிலுதல் வேண்டும் என்பது நியதி என்று சொல்றார். பயிலப்படும் வித்தை பற்றி பருவம் பலதரப்படும். கல்வி பயிற்சி 5 வயது அளவில் தொடங்குதல் மரபு. 5 வருடம் அவர்கனைய சனீஸ்வர நாயனார் குணத்திலையும் அந்த மாதிரி எல்லாம் வருது. ஆமா, 5 வயது அப்படிங்கிறது கல்வி கற்பதற்கு ஏற்ற ஒரு வயதாக சொல்லப்படுவது. சிலை தொழிலே வேடற்குரிய சிறந்த வித்தை. அதனில் வலியனாய் அன்றி ஒருவன் அக்குலத்தை தலைமை போன தகுதியுள்ளவனாகான். அதாவது சிலை தொழில் தான் வேடர்களுக்கு முக்கியமானது. அது சிலை தொழில் அப்படிங்கிறது வில்வித்தை. வில்வித்தையில ஒருத்தர் சிறந்தவனா இருந்தா தான் அந்த குலத்தை காப்பாற்ற முடியும். அதனால அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை கற்றுக் கொடுக்கிறாங்க. தகுதி இல்லாத ஒருவனுக்கு தலைமை வரினும் அதனை தாங்கள் ஆற்றாது இடர்பட்டு இழக்க நேரிடும். கலைகளை உரிய பருவத்தை பயிலுதல் வேண்டும் என்பதால் உள்ளவர்களை எல்லாம் நாயகன் கருத்தில் வைத்து பயிற்ற வேண்டினான் என்று சொல்லி ஆசிரியர் காட்டுறாரு. அந்தந்த வயசுல அந்தந்த கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துடணும். எல்லாம் இப்ப வயசான பின்னாடி வளையாது இல்லைங்களா? அந்தந்த வயது அந்த பருவத்தை பயிற்சி அப்படிங்கிறது அதான். எந்தெந்த வயசுல எதை கத்துக் கொடுக்கணுமோ அந்தந்த வயசுல அதை கத்து. காலம் போன கடைசியில் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அழைத்து கூட்டி பலரையும் அழைத்து ஒன்று கூடும்படி செய்து ஆலோசித்து இது மாதிரி செய்யறேன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை செய்து தூதுவரை போக்கினான். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு வர சொல்றார். வேடதங்கோமானாகன் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை தென்னன் வில் பிடிக்கின்றான் என்று ஆடிய துடியும் சாற்றி அரைந்த பேர் ஒசை கேட்டு மாடுயிர் மலைகளாலும் மரக்குலத் தலைவரெல்லாம், அதாவது வேடதம் கோமான் வேடர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய வேடர்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய நாகன் வெற்றிகளுடைய கந்தவேலனது திருவருளால் பெற்ற அறிவுடையாரினும் மிக்கு சிறந்த செயலையுடைய தினனார் வில் பிடிக்கின்றார் என்று இந்த இடத்துலயும் சொல்றாருங்க. ஏற்கனவே 3 முறை சொல்லிட்டாரு. முருகப்பெருமானுடைய திருவருளால தான் இந்த குழந்தை பிறக்குது. இங்கே அதே தான் சொல்றாரு. வென்றிவேர் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை அப்படின்னாரு. முருகப்பெருமானுடைய திருவருளால் பெற்ற இந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னா, அறிவுடையாரினும் மிக்க சிறந்த செயலையுடைய நல்ல அறிவுடையவர்களை காட்டிலும் இந்த குழந்தை மிகுந்த செயல்களை உடைய குழந்தையா இருக்கிறார். அதனால தினனார் வில் பிடிக்கின்றார் என்று இப்ப தின்னன் வில் பிடிக்கிறார் என்ற செய்தி அங்க இருக்கக்கூடிய மலை நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் அந்த செய்தி பரவுது. வெற்றி தரும் இயல்பினையுடைய உடுக்கை ஒளிப்பித்து வாக்கினால் சொல்லிய உடுக்கை அடித்துக் கொண்டு சொல்லுவாங்க. ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா கிராமத்து பக்கத்துல தண்டோரா போறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா, அப்பதான் பார்ப்பாங்க, என்னன்னு பார்ப்பாங்க. அப்புறம் பக்கத்துல கேட்டா என்ன செய்தி அதை சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கேயும் அது மாதிரி செய்யறாங்க. பேரோசையை கேட்டு பக்கத்து மலைகளை ஆட்சி செய்ய மரக்குற தலைவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லி விடுறாங்க. இவை வேடர்களை செய்தியை துடிசாற்றி அறிவித்து சொற்கள் மேற்பாட்டில் சொல்லிவிட்டான் என்றும் இங்கு சொல்றார். திருவேலி மேலையில் பஞ்சம் வந்த காலத்து அடியார்கள் எல்லாம் அமுதளித்து ஆருடைய அரசுகளும் ஆருடைய பிள்ளையார்களும் திருவேலி மெல்லையில ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்படி பஞ்சம் வருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் என்ன செஞ்சாங்கன்னா 2 மடம் அமைத்தார்கள். 2 மடம் அமைத்து அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செஞ்சாங்க. மற்றவங்க எல்லாம் உலகத்தார் பத்தி எல்லாம் அங்க எதுவும் சொல்லல. அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சாங்க. கிழக்கு பீடத்துல ஞானசம்பந்த பெருமான் மடம் அமைத்தார். மேற்கு பீடத்துல நாவுக்கரசு பெருமான் மடம் அமைத்தார். அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதான் சொல்ற அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வலம் பெருக பரமனடியார் ஆனார்கள் எல்லாமே உண்க என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் அப்படின்னாரு. ஒரு வேலைக்கு 2 வேளை சாப்பாடு அப்படிங்கிறது தான் முறைங்க. நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், அதுக்கு மேலேயும் சாப்பிடுறோம், அது வேற. ஆனா அந்த காலத்துல 2 வேளை சாப்பாடு. நம்ம மதியத்துக்குள்ள சாப்பாடு. அது எந்நேரத்துல மதிய சாப்பாடு எப்படின்னா என்ன நாட்கூர் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒரு நாளை 2ஆ பிரிக்கிறது 12 மணி.
12 மணிக்கு முன்னாடி சாப்பாடு போட்டுறோம். அதான் நாட்கூருக்கு முன்னாடி சாப்பாடு போடுறது அப்படிங்கிறதுங்க. அவன் அடியார்களுக்கு எப்படி சாப்பாடு போடணும் அப்படிதான் போடணுங்க. நாட்கூறு அப்படின்னா 12 மணி, அதிகபட்சம் போனா 12ல இருந்து 1 மணி வரைக்கும், அதுக்கு மேல போகக்கூடாது. அப்படிதான் போட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான நாவுக்கரசரும் சாமி என்ன பண்ணாருன்னா, ஒரு நாளைக்கு ஒரு படிக்காசு கொடுத்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கு கிழக்கு பீடத்திலையும் நாவுக்கரசு பெருமானுக்கு மேற்கு பீடத்திலையும் காசை கொண்டை வச்சுட்டு சாமி போய் கனவுல சொன்னார், கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனவும் ஏல உண்மை வழிபடுவாரு கழிக்கின்றோம். பஞ்சகால நீங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு காசு கொடுப்போம். அந்த காசு 50 அடியார் வந்தாலும் சாப்பாட்டுக்கு சரியா போயிடும், 100 அடியார்கள் வந்தாலும் சாப்பாட்டுக்கு சரியா போயிடும். அதாவது எப்படின்னா, மாற்று கூடக்கூடிய காசு, சாமி கொடுக்கற காசு இல்லையா. ஒரு நாளைக்கு 100 அடியார் வராங்க, இன்னொரு நாளைக்கு 200 அடியார் வராங்கன்னு வைங்களேன், 2 காசு எல்லாம் கொடுக்கறது இல்ல, ஒரே காசு தான். அந்த காசை கொண்டு கடையில் கொடுத்தா 200 அடியார்களுக்கு உண்டான பொருள் கொடுப்பாங்க. அப்படி காசு, மாற்று கூடக்கூடிய காசு 2 பேருக்கும் கொடுத்தார். அப்படி 2 பேருக்கும் கொடுத்த 2 பேரும் திருமணத்துல சாப்பாடு போட்டாங்க அடியார்களுக்கு. எப்படி போட்டாங்கன்னா, 2 பொழுதும் பறை நிகழ்த்தி அப்படின்னு, 2 பொழுதும் பறை நிகழ்த்தி. அது பரமன் அடியார் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடியார் பெருமக்கள் வயிற்று பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறா? 2 பேரும் நினைக்கிறாங்க. அதனால அடியார் பெருமக்கள் எல்லாத்துக்கும் 2 வேளை சாப்பாடு, அது பறை நிகழ்த்தி செய்தார்கள் என்று சொல்லி அங்க வருது. அது மாதிரி ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னா பறை நிகழ்த்தி சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு மரபு. அது மாதிரி தின்னன் வில் பிடிக்கிறான், அதனால அந்த ஒரு செய்தியை எப்படி சொல்றாங்கன்னா, பறை நிகழ்த்தி எல்லாத்தையும் அந்த விழாவில் கலந்தது சொல்லி சொல்றாங்க. அதான் வேடர் வில் பிடிக்கிறான் என்று சொல்லி. இந்த இந்திர விழா செய்தியை நாடறியுமாறு யானையின் மீது முரசறைந்து அறிவித்ததாய் சிலப்பதிகாரத்துல இந்திர விழான்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த இந்திர விழா எப்படி செய்தாங்க அப்படின்னா, பறை அறிவித்து நாடு முழுக்க சொல்லி இந்த இந்திர விழா செய்வார்கள் என்று சொல்லி சொல்வார். அப்படி பல இடங்கள் அது மாதிரி வருது. மாடுயர் மலைகள், நாட்டின் மலைத்தொடரில் வரிசையாய் பக்கத்தே தோன்றும் உயர்ந்த பல தனி மலைகள், திருக்காலத்தி திருமலை, இம்மலைகளில் யாது என்று கேட்டார்கள். ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல வருது. அங்க சின்ன சின்ன மலைகள் எல்லாம் நிரப்ப இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் போற பொழுது கேட்கிறார் அடியார்கள்கிட்ட, இந்த மலைகளில் காலத்தி மலை யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதுதான் காலத்தி மலைன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த மலையை பார்த்து கீழே விழுந்து வணங்குறார். காலத்தி மலை யாது அப்படின்னு சொல்லி அவரே கேட்கிறார். சிறு சிறு மலைகள் எல்லாம் அங்க நிரம்ப இருக்கு. வேடர்தம் கோமான் நாகன் அப்படின்னார். வேடர் தலைவனாகிய நாகன் என்று சொல்லி, வென்றிவேல் அருளால் பெற்ற அயலுடை தடக்கை வென்றி அண்ணாளார் அருளினாலே எயிலுடைய புறங்கள் சென்ற எந்தையார் மைந்தரான, இதெல்லாம் முன்னாடி நாம படிச்சது. இப்ப அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருவருளால் பிறந்த இந்த குழந்தை அறிவில் சிறந்தவர்களை விட மிக்க ஒரு நலமுடைய குழந்தையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அது அவருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. வென்றினா எஞ்ஞான்றும் தவிராது எப்பையும் வெட்டும் ஞான வெற்றி கடையாளமாகி வேல் ஏந்தியதை குறித்தது. முருகப்பெருமானாவே என்னன்னா, வெற்றி கடையாளம் முருகன். அவர் கையில வச்சிருக்கிற வேல் ஞான வேல் இல்லைங்களா. முருகப்பெருமான் தான் நமக்கு வழிபடு கடவுளாக. நம்ம குபநாட்டுல நிறைய முருகப்பெருமான் வழிபாடு செய்யறோம். முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வென்றிவேல், இந்த வேல் என்ற பெயர் பெற்றினும் சிவபெருமானம் வெற்றி பெறாது ஒளிந்தது இந்த காமவேலினும் பிரித்து வென்றிவேல் அப்படிங்கிறார். சேடரின் மிக்க செய்கை, சேடர்னா அறிவுடையவர்கள். சேடரின் மிக்க அறிவுடையவர்களை விட மிகுந்த செய்கையுடையவர் தின்னன் என்று சொல்லி சொல்றார். மிக்க செய்கை, மிகுதியாக அறிவுடை செயல், அறிவினாலும் அறிவான் என்று சொல்லி கேதார பதிகத்தில் பாடுவது போல சொல்றார். அருளாலும் அறிவாலும் செயலாலும் சிறந்த, எப்படி அறிவாலும் செயலாலும் அருளாலும் சிறந்த என்று சொல்லி சொல்றார். வில் பிடிக்கின்றான், வில்வித்தை பயிற்சி தொடங்க பெறுகின்றான். வித்தை பயில தொடங்குதல் ஒரு சடங்கு. வில்வித்தை பயில தொடங்குவது அப்படிங்கிறது ஒரு சடங்கு. கல்வி பயிற்சியில் எழுத்துக்களை வாயால் சொல்லியும் கையால் எழுதியும் படிப்பித்தல் கூட வில்வித்தையை வில்லை பிடித்தலே முதலில் கற்றுக் கொடுக்கப்படுவது. வில்ல முதல்ல எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியும் இல்லைங்களா. வில்லை எல்லாரும் பிடிச்சிட முடியாது. வில்லை முதல்ல பிடிக்க கத்துக் கொடுக்கணும். அதற்கு பிறகு அம்பை வைத்து எய்த கத்துக் கொடுக்கணும். வில் பிடிக்கிறதே ஒரு பெரிய வேலை. வில் பிடிக்கிறதுக்கு தான் சொல்றாங்க. வில் பிடிக்கிறதே ஒரு பெரிய விழாவா கொண்டாடுறது. மலைபடுமனையும் பொன்னும் தரளமும் மரியும் தோலும் கொலைபுரி களிற்று கோடும் வீழியும் குவையும் தேனும் தொலைவில் பண் நரவு மூனும் பழங்களும் கிழங்கும் நுன்ற
சிலை வயல் வேடர் கொண்டு திசைதோறும் நெருங்க வந்தார். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. பெரியவங்களை பார்க்க போற பொழுது வெறுங்கையோட போகக்கூடாது. இப்ப வேடருடைய தலைவன், வேடர் தலைவனாக இருக்கக்கூடிய நாகனுடைய மகன் வில் பிடிக்கிறார். அதனால அவங்க என்ன கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வராங்க. பொன் மணிகள் எல்லாம் கொண்டு வராங்க, முத்துக்கள் கொண்டு வராங்க. அப்புறம் மலை பகுதியில் இருக்கக்கூடிய தேன் இதெல்லாம் கொண்டு வராங்க. எல்லாரும் கொண்டு வராங்க. அதான் சொல்றாங்க, மலைப்படு மணியும் பொன்னும் அப்படின்னாரு. மலைப்படு பொருள்களாகிய மணியும் பொன்னும் முத்தும் ஆகியவற்றையாம் புலித்தோலும் கொலைபுரி யானை கொம்பும் மயிர்பேலியின் சுமையும் தேனும் அளவில்லாத பலவகை நரம்பும் ஊனமும் பழங்களும் கிழங்குமாகி அவங்க என்ன கொண்டு வர முடியுமோ கிழங்கு கொண்டு வராங்க. ஒரு சிலர் ஊனமுது கொண்டு வராங்க, ஒரு சிலர் இந்த பொன் முத்து இதெல்லாம் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க. அப்படி கிழங்கு அவற்றை சிறிய வில் பயிற்சி மிக்க வேடர்களும் எடுத்துக்கொண்டு பல திசைகளில் நின்றும் நெருங்கி வந்தனர் என்று சொல்லி, அது பெரியவங்களை மொத்தத்துல குழந்தையை பார்க்க போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது. உடல்நலம் குன்றி இருக்கக்கூடியவங்களை பார்த்தாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது. அதே மாதிரி பெரியவங்களை பார்க்கின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது ஒன்று நம்ம என்ன முடியுமோ அது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு. இப்படிதான் போகணும் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு. மணி முதலிய வேடர்கள் வாழும் மலைகளில் படும் கருப்பொருள்களே என்று சொல்லி, அந்த வாழ்நாட்டில் வாழும் மக்கள் தமது நித்திய வாழ்வுக்கு மனம் முதலிய சிறப்புகளுக்கு வேண்டும் அணி, உணவு, உடை முதலிய எல்லா பண்டங்களையும் கொண்டு வராங்க. மலைப்படும் பொருள்கள் எல்லாம் அதாவது அங்க என்ன கிடைக்குதோ அதுக்காக போய் கஷ்டப்பட்டு வெளியில போய் வாங்கிட்டு வரதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வராங்க. அப்படிதான் அந்த காலத்துல எல்லாம் செய்திருக்கிறாங்க. மல்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட மாறில் சேரோர் எல்லையில் அடங்கா வண்ணம் மீண்டெரு கொணர்ந்தார் எங்கும் பல்வேறும் கிளைஞர் போன்ற பராய் கடன் பலவும் செய்து வில்விழா எடுக்க என்று விளம்பினான் வேடர் கோமான். பெரிய விழாவை எடுக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா வேடர் குலத்தினுடைய தலைவன், அடுத்த தலைவர் யாரு? திருநாள் தான் தலைவரா வரப்போறார். நாகனுக்கு வயசாகி போச்சு. நாகனுக்கு வயசு, இவர் பிறக்கிற பொழுதே நாகனுக்கு வயசு என்னன்னா 60க்கு மேல ஆயிடுச்சு. அதனால நீண்ட நாட்கள் அவருடைய மேல் வேட்டையாட முடியாது. வேடர்களோ தலைவன் அப்படின்னா வேட்டையாட தெரியணும். வீட்டுல படுத்துட்டு நான் தலைவர்னு சக்கர நாட்கள் எல்லாம் போக முடியாது. வேடர்களுக்கு எப்படின்னா வில் பிடித்து வேட்டையாடுகின்ற வேலைக்கு தான் வேடர்களுக்கு தலைவன் அரசன். வேட்டையாட முடியலனா பொறுப்பு பேசாம இன்னொருத்தர்கிட்ட விட்டுறணும். உட்கார்ந்துட்டு அப்படி ஏசி ரூம்ல உட்காந்து சக்கர நாற்காலியில போயிட்டு எல்லாம் அங்க அந்த கதையெல்லாம் நடக்காது. அதனால என்ன பண்றாருன்னா தனக்கு பின்னாடி தன்னுடைய மகனுக்கு அதெல்லாம் கத்துக் கொடுக்கிறார். அந்த கத்துக்கக்கூடிய மகன் எப்படி இருக்கணும்? நல்ல ஆற்றல் உடையவனா இருக்கணும். ஒண்ணுக்கும் ஆகாத டிக்கெட்டை கொண்டு உட்கார வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த தகுதி எல்லாம் முதல்ல இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வேடர்கள் தேவராசின்னு ஒரு வயதான ஒரு பெண் இருக்கும் அவங்களுடைய குலத்துல. அந்த பெண்ணை வரவழைத்து அவனுக்கு அந்த அங்கங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவனுடைய அந்த குறிகள் எல்லாம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. குறிகள்னா இந்த பையனுக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி முக அமைப்பு இப்படி எல்லாம் இருந்தா அந்த குழந்தை இப்படி இருக்குன்னு அவங்க பார்த்தோன்னா சொல்லிடுவாங்க. அவன் பார்த்துட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, உங்க அப்ப நாகனை விட மிகச்சிறந்த குறிகள் எல்லாம் இந்த பையனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகுதான் அவருக்கு தலைவரா பட்டம் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய இருக்கு வேடர்களுடைய குலத்தில். நெருங்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திடலாலே தனக்கு மாறில்லாத அந்த சிற்றோரின் எல்லைக்குள் அடங்காத பல படி எங்கும் ஒன்று கூடியதாக கொணர்ந்தார்கள். எங்கும் பல பெருங்கிளைஞர்கள் கூடி பாராட்ட தெய்வத்திற்கு பராவு கடன் பலவும் செய்து வில்விழா எடுப்பீராக என்று வேடர் கோமன் ஆகிய நாகன் சொன்னான் அப்படின்னு சொல்லி, பல்வேறும் கிளைஞர் போன்ற பராய்க்கடன் பலவும். பராய்க்கடன் தான் வேண்டுதல் செய்யறதுங்க. சாமியை வேண்டி நிறைய நேர்த்தி கடன்கள் எல்லாம் செய்யறது. வில்விழா எடுக்க என்று விளம்பினான் வேடர் கோமான் அப்படின்னு சொல்லி வில்விழா எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. விழாவை எடுக்கிறாங்க. சீரூர் எல்லையில் அடங்கா வண்ணம் ஊர் எல்லையில் கொள்ளாதபடி அளவில் மிகுதியாக திரு நாரையூர் கொல்லா பிள்ளையாருக்கு நிவேதிக்க ராசராச சேவர் கொணர்ந்த வைத்த பல முதலிய திரவியங்கள் வகையை ஆங்கதனுக்கு அந்நகரில் இடம் போதாமல் அயல் சோழ பதின்காத வகல எல்லை மாங்கனி வாழை கனிகள் வருக்கை அரவும் மந்தனவும் எல்லையெல்லாம் அருவ வைத்து என்று சொல்லி திருமுறை கண்ட புராணத்துல ராஜராஜ சோழன் அதாவது பாக்கிறதுக்கு போறார். பொல்லா பிள்ளையார் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகளை பாக்கிறதுக்கு போறார். ஏன்னா அந்த திருமுறைகள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியல. திருமுறைகள் எல்லாம் எப்படின்னா ஒருத்தர் பாடுவாங்க, அதோட சரி தொகுப்பா கிடையாது, நூல் கிடையாது, ஓலைச்சுவடி எதுவுமே கிடையாது. அப்படி பாடுகின்ற பொழுது ராஜராஜ சோழன் அப்படியே கண்ணீர் மல்க கேட்பார்.
அப்படியே அழுதுட்டே கேட்பாராம். போய் ஒரு தேவாரம் பாடுனா, திருவாசகம் பாடுனா அப்படி அழுதுட்டே கேட்பார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணோ பொருளோ பாடல்களுக்கு கொடுப்பார். இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. அப்பதான் ஒரு எல்லாம் சொல்றாங்க, இந்த திருமுறை எல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியலையேன்னு அவர் வருந்தி நிக்கிறார். அப்படி வருந்தி இருக்கிற பொழுது ஒரு செயல் நடக்குது. அதாவது நாரையூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல நம்பியாண்டார் நம்பிகள் ஒருத்தர் இருக்கிறார். நம்பியாண்டார் நம்பிகளுடைய அப்பா பெரிய சிவபிராமணர். அவர் அந்த விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் எல்லாம் தினசரி செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர். அவர் ஒரு நாள் சொந்த வேலையை வெளியில போறார். அப்படி வெளியில போகின்ற பொழுது என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை அழைத்து, அவர் பேர் நம்பி, நான் இன்னைக்கு ஊருக்கு போனோம், அம்மா வந்து நிவேதனம் எல்லாம் செஞ்சு கொடுப்பா, நீ அதையெல்லாம் கொண்டு போய் படைச்சு விநாயகருக்கு திருமுழு காட்டி என்ன செய்யற பூஜை எல்லாம் செஞ்சுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இவர் அந்த குழந்தை என்ன செய்யணும், 8 வயசு குழந்தை, அன்னைக்கு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள செஞ்சுட்டு போகணும். அப்படி குழந்தை போயிட்டு நேரமே போயிட்டு நிவேதனம் எல்லாம் அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. உடை வச்சு பூஜையெல்லாம் பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு, நிவேதனத்தை படைக்கிறாரு. அந்த நிவேதனம் அப்படியே இருக்குது. அப்படியே இருந்த உடனே அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, சரி கொண்டு வந்து வைக்கிற நிவேதனத்துல சாமி சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அது எல்லாம் காட்டுறது தானே. ஆனா அந்த குழந்தைக்கு அப்படி தெரியல. சரி சாமி தினசரி சாப்பிட்டுருவாரு, இன்னைக்கு அதெல்லாம் அப்படியே இருக்கு, அதனால நம்ம பூசையில ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, பூசையில தப்பு பண்ணதுனால சாமி சாப்பிடலையாட்டு இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னை தலையை கொண்டு போய் அந்த தூண்ல மோதுறதுக்கு போவார். நான் ஏதோ பூசையில தப்பு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பூசை அந்த தூண்ல மோத போற பொழுது நம்பி பொறு அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்கும். அப்படி நம்பி பொருன்னு ஒரு அசரீரி கேட்ட உடனேயே இவரு நிறுத்திக்கிறார். அடிக்கிறத, தலையை மோத வைக்கிறத நிறுத்திக்கிறார். அப்பதான் வந்து சாமி கிட்ட இவர் கேட்கிறாரு. சாமி என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்படியே அந்த நிவேதன பொருள் எல்லாம் சாப்பிடுறாரு. இந்த குழந்தை முன்னாடியே கொண்டு போய் வச்ச பொருள் எல்லாம் சாப்பிடுறாரு. அதை பார்த்து அந்த குழந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, பள்ளிக்கூடம் போறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, போனா ஆசிரியர் மிரட்டுவாரு, எனக்கு எல்லா கலைகளையும் நீங்களே சொல்லிக் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரே சொல்லிக் கொடுக்கிறார். யாரு? விநாயகர் பெருமான் உள்ள இருந்து எல்லாம் உணர்த்துறார். அடியாருடைய பெருமைகளையும் உணர்த்துறார். நாயன்மாருடைய பெருமைகள் 23 நாயன்மார்கள் 9 தொகையாளர்கள் பெருமையும் உணர்த்துறார். இதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்துடுறார். அப்படி எல்லாம் கேட்டுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த செய்தி ஊரு புறம் பரவுது. அப்படி பரவுற பொழுது ராஜராஜ சோழன், அபயசேகரன் சொல்லி ஒரு ராஜராஜ சோழன், அவருக்கு இந்த செய்தி போகுது. இந்த மாதிரி பொல்லா பிள்ளையாருடைய திருவருள் பெற்று ஒரு குழந்தை நம்ம இதுல நாரையூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த குழந்தை பாக்குறதுக்கு வர்றார். எப்படி வர்றார் அப்படின்னா, நெய்வேத்தியம் எல்லாம் வண்டியா எடுத்துட்டு வர்றார். அந்த நெய்வேத்தியத்தை எல்லாம் அங்க அந்த ஊரை எல்லையே பிடிக்கலையா, அத்தனை தூரத்துக்கு நைவேத்தியத்தை வச்சு படைச்சாங்களாம் விநாயகர் பெருமானுக்கு. அந்த நைவேத்தியத்தை எல்லாம் கொண்டு வந்து நாரையூர்ல அப்படியே அரசன் வந்து அந்த குழந்தைய வணங்கி அவரை கோயிலுக்கு அழைத்து கொண்டு சென்று, இந்த மாதிரி இந்த திருமுறைகள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, திருமுறையை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே நம்பியாண்டார் நம்பிகள் என்ன பண்ணாருன்னா, விநாயகர் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். பெருமானே, இந்த திருமுறைகள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியல, அது நீங்க எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லணும், நீங்க தான் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி இவரும் விண்ணப்பம் வைக்கிறார். அந்த நிவேதனம் எல்லாம் சாமி சாப்பிட்டார். அவை கொண்டு வந்த நிவேதனத்தை எல்லாம் சாமி அப்படியே உட்கொண்டு, அதற்கு பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகின்ற பொழுது வசதியா வானத்திலிருந்து ஒரு ஓசை கேட்குது. தில்லையம்பதியில ஒரு அறையில மூவர் முதலிகளுடைய கைச்சாற்றோடு அந்த திருமணங்கள் எல்லாம் பத்திரமா இருக்குது. மூவர் முதலிகள்னா ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரர். அவங்க 3 பேர்த்தினுடைய கை சாத்திட்ட ஒரு அறை. அந்த 3 பேர்த்தினுடைய கை சாத்திட்ட அறையில அதெல்லாம் பத்திரமா இருக்குது, நீங்க போய் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதற்கு பிறகு அடியாருடைய பெருமைகளையும் அவரே எல்லாம் நம்பியாண்டார் நம்பிகளை பாடுறார். அப்புறம் தான் அரசன் என்ன பண்றாருன்னா, நேரா சிதம்பரம் போறார். அப்படி சிதம்பரம் போய் அங்க போய் எல்லாம் கேட்கிற பொழுது தில்லைபால அந்தணர்கள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, மூவர் முதலிகள் வந்தாருடைய கதவு திறக்கப்படாது அப்படின்ட்டாங்க. எங்க போய் கூட்டிட்டு வர, அவங்க காலம் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு, இப்ப வந்து 200 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இது 10ஆம் நூற்றாண்டு. 200 வருஷம் கழிச்சு ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் எங்க போய் கூட்டிட்டு வர. அதனால அரசன் என்ன பண்ணாருன்னா, திருமேனி செஞ்சார். 3 பேர்த்துடைய திருமேனியை வைத்துக் கொண்டு அப்படியே திருவீதி உலா வந்து அந்த அறைக்கு முன்னாடி நிறுத்தி
மூவர் முதலிகள் வந்தாயிற்று, கதவும் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு கட்டளை போட்டார். இது சிலைன்னு சொன்னா அங்க இருக்கிறது என்ன? புத்த பெருமான, அது சிலைதானே. அதனால ரெண்டும், அது சிலைனா இது சிலைதான். அதனால வேற வழி இல்லாம சிலைபாலங்கர்கள் திறந்தாங்க. அப்படி திறக்கின்ற பொழுது பார்த்தா அப்படியே எல்லாம் என்னாச்சு அப்படின்னா பல 100 ஆண்டுகள் அப்படியே கரையான் புற்று மாதிரி ஆயிப்போச்சு. அந்த இதெல்லாம் அப்படியே பாடிய பாடல்கள் லட்சக்கணக்கில். ஆமா, சுந்தரர் மட்டுமே 38,000 பதிகம் பாடியிருக்காரு. கிடைச்சது வெறும் 100 பதிகம் தான். இப்படி ஞானசம்பந்த பெருமான் பாடியது யாரா? நாவுக்கரசு பெருமான் பாடியது அப்படிதான். ஆனா கிடைச்சது ரொம்ப சொற்பமான பதிகங்கள் தான் கிடைச்சது. அப்படியே மண் புற்று மாதிரி இருக்கு, கரையான் புற்று மாதிரி இருக்கு. அந்த ஏடுகள் எல்லாம் பல செதஞ்சு போயிருச்சு, சிலதெல்லாம் நல்லா இருக்குது, அப்படி எல்லாம் இருக்கு. அப்படியே ராஜராஜ சோழன் அதெல்லாம் பார்த்து அப்படியே கண்ணீர் மல்கிறார், அழுகிறார். அப்பதான் அசரீரியா இந்த காலத்துக்கு தேவையானதை மட்டும் வைத்திருக்கிறோம், மற்றதெல்லாம் செல்லரிக்க செய்தோம், நம்ம தான் செல்லரிக்க செய்தோம் என்று சொல்லி இறைவனே அசரீரியா சொல்லுகின்ற பொழுதுதான் அப்ப ராஜராஜ சோழன் என்ன செய்யறாரு, நம்பியாண்டார் நம்பிகளை வைத்து அதையெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஓலைகளை எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி திருமுறை தொகுக்கிறாங்க. அப்போ 11 திருமுறை தான், பெரிய புராணம் கிடையாது. அதற்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து தான் சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டுல தான் வர. 200 ஆண்டுகள் கழித்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன இருந்ததுன்னா 11 திருமுறைகள் தான் இருந்தது. இந்த 11 திருமுறைகளே நம்பியாண்டார் நம்பிகள் தொகுக்கிறார். சரி, இதுக்கெல்லாம் இசை வேணுமே, இசைக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கிற பொழுது சாமி அங்கிருந்து ஆசிரியரே சொல்றாரு, திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மரபுல ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறா. எங்க திருநீலகண்ட நாயனருடைய ஒரு எருக்கத்தம்புலியுள்ள பாடினியார் அவங்க பேரு. அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்து பண் அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பெண்ணை வர வச்சு ஒவ்வொரு பதிகத்துக்கு எப்படி பாடுறது, ஒவ்வொரு பண்ணை எப்படி பாடுறது அப்படிங்கறத அந்த அம்மா சொல்லிதான் பாடணும். இதுதான் வந்து திருமுறை வந்த வரலாறு சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு நிவேதன பொருள்களை ஊரை எல்லையே பிடிக்காத அளவுக்கு கொண்டு வச்சாராம் ராஜராஜ சோழன். அதான் இதுல சொல்றாங்க. அத்தனை திரவியங்கள் அத்தனை கொண்டு வைத்தார். ஆங்கதனுக்கு அந்நகரில் இடம் போதாமல் அயல் சோழ 14 அகல எல்லை, 14 அகல எல்லை, அவ்வளவு தூரம் அதெல்லாம் வச்சிருந்தாங்க என்று சொல்லி மாங்கனி வாழைக்கணிகள் வருக்கை யாவும் மந்தனவ எல்லை எல்லாம் மறுவ வைத்து என்று சொல்லி திருமுறைகண்ட புராணத்துல நம்ம குமாதிசாச்சாரியர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இப்ப வேடன் திருநார் வில் பிடிக்கக்கூடிய அந்த விழாவிலே எல்லோரும் கொண்டு வந்த பொருள்கள் அந்த அளவுக்கு அங்க இருக்கு. எல்லாரும் கொண்டு வந்த அந்த பொருள்களை தான் அவ்வளவு இது பராய்க்கடன் பலவும் செய்து முருகப்பெருமானுக்கு கடன்கள் பல செய்து என்று சொல்லி பராய்க்கடன் பரம்பு கடன் செல்வம் பரம்புதற்குரியனவாகி விதித்த செயல்கள் என்று சொல்லி சொல்றார். வில் விழான வில் பிடிக்கும் விழா, வில்லினை காப்பு செய்வது முதல் அதனை மாணவரை பிடிக்க செய்யும் வரை உள்ள திருவிழாக்கள். அதாவது இப்ப வில் பிடிக்கிற வரைக்கும் அந்த விழா, இந்த வில் பிடி விழா அப்படின்னு சொல்லி இது நடக்க போகுது என்று சொல்லி இதெல்லாம் 31 பாட்டுக்கு நாம் இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். அடுத்தது பான்மையில் சமைத்து அப்படிங்கிறது அடுத்த வாரம். எல்லா வேடர்களும் அங்க உடுப்பூர்ல சேர்ந்துட்டாங்க, வில் விழா எடுக்க போறாங்க என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம நிறைவு என்றும் இன்பம் பெருகு இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க ரச்சவும் வெள்ளி பல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்கிக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்கிக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்கிக உலகம்.